அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம ஒரு கலந்துரையாடல் பகுதி மாதிரி வச்சிருக்கோம். இது வரைக்கும் எடுத்த பாடங்கள்ல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இல்ல வேற ஏதாவது இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கேட்கணும்னாலும் கேளுங்க. அப்படி பேசணும்னு விரும்புறவங்க அந்த கீழே மைக் கிட்ட இருக்கிற பட்டனை மியூட் எடுத்து விட்டுட்டு பேசுங்க. பேசி முடிச்ச பிறகு அந்த மியூட்டை திருப்பி போட்டுக்கோங்க. அப்பதான் மற்றவர்களுக்கு தொந்தரவாகாது. யாராவது பேசணும்னா தாராளமா பேசலாம். ஐயா ஓம் தத் சத். ஐயா மணிவண்ணன் பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா அந்த எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறாங்களே அது சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி சொல்றாங்களே ஐயா. ஆமா, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள்ல பார்த்தப்போ இந்த பிரபஞ்ச மனம் இருக்கு இல்லையா, அதுவும் இப்ப நம்முடைய தனித்த மனமும் ஒன்றுதான். இப்போ ஈஸ்வர மனம்னு சொல்றது சமஷ்டி மனமா பார்க்கிறோம். இப்ப நம்மளுடைய தனித்த மனத்தை வியஷ்டி மனமா பார்க்கிறோம். வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரபஞ்ச மனத்தையும் நம்முடைய தனித்த மனத்தையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கு சமஷ்டி வியஷ்டி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதுல இப்ப உங்களுடைய எண்ணங்கள் நீங்க புறத்திலிருந்து என்ன மாதிரி விஷயங்களை உள்வாங்குறீங்க, எப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொள்கிறீர்களோ அதற்கேற்ற வாழ்க்கையை தான் ஒவ்வொருத்தரும் வாழ்றோம் இல்லையா. வெளியிருந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை உள்வாங்குறோமோ அதற்கேற்ற வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி எண்ணம், அதாவது இப்ப நம்ம இடத்துல திணிக்கப்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை, அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப நாம என்ன பண்ணணும், நம்ம இடத்துல சில ஒழுக்க நியதிகளையும் இப்ப இந்த அட்டாங்க யோகத்துல சொல்லப்பட்ட இயம நியமம் அல்லது வேதாந்தத்துல சொல்லப்பட்ட சமதமாதி எல்லாம் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கும் போது நம்ம இடத்துல சில ஒழுக்க நியதிகள் வந்துடும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதுதான் இப்ப எண்ணம் போல் வாழ்க்கை என்பது என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும்ங்கிறது தான் இந்த விஷயம். அது எப்படி மாறுது, அதுக்கு எப்படி சோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச மனமாக நாம இருக்கிறதுனால அது அப்படிதான் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன சொல்லும், ததாஸ்து அப்படின்னுடும். இப்ப ஈஸ்வரனுடைய செயல் என்ன அப்படின்னா, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிற முறையில தான் எல்லா சுவாமியுடைய படங்களும் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ததாஸ்துன்னு பேரு. உங்க விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடும். அதுவே நடக்கும் நமக்கு. அப்படிதான் எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாம். ஏன்னா நம்ம மனசுக்கு அதுதான் நல்ல விஷயங்களை உள்வாங்கணும் அப்படிங்கிறத பெரியவங்க தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதே அப்படின்ட்டு சின்ன வயசுல இருந்தே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமான எண்ணங்களை உள்வாங்கி நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்பதான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நோக்கி வர முடியும். அதாவது மன தூய்மையின் மூலமா தான் இது மாதிரி நல்ல பாதைக்குள்ளேயும் நம்ம பயணிக்க முடியும். அப்பதான் தன்னைத்தான் யார் என்று அறிந்து கொண்டு அந்த சோர்ஸுக்கு நம்ம திரும்ப முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோமோ அந்த மூலத்துக்கே திரும்பி போகணும். அதுதான் இங்க அறிவு பரிணாம வளர்ச்சியில ஒரு முதிர்ச்சியாக பார்க்கிறோம். ஏன்னா இப்ப மற்ற ஜீவராசிகள் அந்த முதிர்ச்சி நிலைக்கு வர முடியாது. மனிதன் மட்டும்தான் அப்படி வர முடியும். அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் இங்க பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு இருக்கு. அப்ப அந்த பகுத்தறிவுடைய அடிப்படையில நம்ம நல்லதை நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம நல்ல பாதைகளை பயணம் பண்றதுடைய அந்த பலன் என்னவா இருக்கும் அப்படின்னா, தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம உயர்ந்துடுவோம். அந்த அடிப்படையில் தான் இங்க எண்ணம் போல் வாழ்வு அப்படின்ட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இப்ப உங்களுக்கு எந்த இதா இருந்தாலும் வெளிப்படையா பேசலாம். என்ன காரணம் அப்படின்னா, இங்க சந்தேகம் தெளிதலுக்காகத்தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம். அதனால எந்த சந்தேகமா இருந்தாலும் வெளிப்படையா கேளுங்க. இல்ல வேற ஏதாவது நீங்க எனக்கு கருத்து சொல்லணும்னு நினைச்சீங்கனாலும் சொல்லுங்க. எப்படி நம்ம போகலாம், என்ன மாதிரி செய்யலாம், இப்ப இந்த பாடத்திட்டங்கள்ல என்ன மாதிரி நிறை குறைகள் இருக்கு, இந்த பாடத்திட்டங்கள் எடுக்கிறதுல ஏதாவது நேரங்கள் ஏதாவது மாற்ற வேண்டியிருக்கா. ஏன்னா இப்ப நான் ஒரு நேரம் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே சூட் ஆகுதா, இல்ல என்ன மாதிரி நேரங்கள்ல நம்ம இந்த மாதிரி வகுப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது என்ன இதை விட நம்ம வேற என்ன மாதிரி ஆப்ல நம்முடைய கிளாஸஸ் இப்ப ஜூம்ல எல்லாம் எடுக்கிறாங்க நிறைய பேரு. அப்ப அது மாதிரி நம்ம இதுல இருந்து இன்னும் வேற ஏதாவது டெக்னாலஜிக்குள்ள போலாமா, இன்னும் எப்படி எளிமையா போகலாம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க தாராளமா என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா இப்ப நானும் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதன் தானே, என்ன வித்தியாசமா நீங்க பார்க்க வேண்டியதில்லை. அதுக்காக சொல்றேன். ஐயா வணக்கம்.
வணக்கம், வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஆ, சிவகுமார் இங்க மதுரையிலேருந்து பேசுறேங்கய்யா. நல்லதுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப வந்து இந்த விநாயகர் அகவல்ல ஔவையார் சொல்லியிருக்காங்க, "காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும்" அந்த வரி வருது. சரி. அந்த காலால் எழுப்புங்கிறது அந்த காற்றை எழுப்பி அந்த குண்டலி அதனை கூடிய விசபைன்னு அந்த வரி வரும் அது. ஆமா, அது வந்து ஆமாங்க. அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் சொல்றாங்க. அந்த மாரி நீங்க ஒரு தடவ சொல்லியிருக்கீங்க. அந்த ப அந்த ப அ ஒரு இதுல சொல்லியிருக்கீங்க. அந்த இதெல்லாம் குண்டலினி இது சொல்றதுக்கெல்லாம் இப்ப குருநாதர் யாருமே கிடையாது. அதனால அத பயிற்சி பண்ண வேணாம். நீங்களா ம். பண்ண வேணாம். அது பிரச்சனையான்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாரி ம். பயிற்சிக்கு நம்ம நம்ப வந்து இப்ப யாருங்கயா இருக்காங்க? ஏன்னா, அந்த அமுத நிலையும், ஆதித்யன் இயக்கமும் வந்துருச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் அந்த மனதினுடைய போக்கு வந்து அறிவில கொஞ்சம் சேர்றதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா? உண்மதான். இப்ப இங்க நம்ம ம். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இப்ப மனசு வந்து ஒரு விதமான சூட்சுமமா இருக்கு. இப்ப ம். இந்த உடல் வந்து ஸ்தூலமா இருக்கு. இந்த 2க்கு உண்டான ஒற்றுமையில பார்க்கும்போது 2 விஷயங்கள ம். கையாளலாம். ஒன்று வந்து இந்த உடல்ங்கிற ஹார்ட்வேர பயன்படுத்தி கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். இல்லது நம்ம ம். சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். அப்படி 2 மெத்தட் இருக்கு இல்லையா? இப்ப கம்ப்யூட்டர் அப்படிதான் நம்ம கையாளுறோம். அப்ப அப்படி பார்க்கும்போது, இப்ப நீங்க இந்த உடம்புங்கிற ஒரு கருவிய நீங்க மேலும் டெவலப் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்க இந்த மாரி பயிற்சிகள மேற்கொள்ளும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் எல்லாம் தூண்டப்படுது. அதாவது எல்லா சுரப்பிகளுமே சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு அந்த பிட்யூட்டரி, பீனியல் அப்படிங்கிற அந்த தலையில சகசிரஹாரத்துல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ் இருக்கு. அந்த கிளாண்ட்ஸ் வந்து எப்போ ஸ்டிமுலேட் ஆகி அதிலிருந்து சுரப்பிகள் சுரக்குதோ அதுதான் அமுத நீர்ன்னு சொல்றோம். அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னா, உங்க உடம்புல ஒரு ரசவாதம் நடக்கும். அதாவது தன்னுடைய உடம்புக்குள்ள இந்த ரத்தத்துல வந்து அந்த நீர் கலக்கிறதுனால, ஒரு விதமான தேஜஸும், ஒரு விதமான ஆரோக்கியமும் உங்களிடத்துல கூடும். பட் இதெல்லாம் வந்து அட்டாங்க யோகத்திலயும், ஹಠ யோகத்திலயும் சித்தர்களும், யோகிகளும் கையாண்டு அந்த உடம்ப ரொம்ப நாள் நீடிக்க வச்சு, அவங்க இன்னும் பல விஷயங்கள் அந்த சமுதாயத்துக்கு செய்வதற்காக, அதாவது வைத்தியம், ரசவாதம் இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வதற்காக அத மேற்கொண்டாங்க. பட் இப்ப நம்ம பாடத்திட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா, அப்படியெல்லாம் சித்தர் மார்க்கத்துல அந்த மாரி ரொம்ப இதான வழிமுறைகள்ல கடினமான ஹಠ யோகாலலாம் நம்ம வேண்டியது இல்ல. ஏன்னா இப்ப மனசு வந்து ஒரு அறியாமையில் இருக்கிறதுனால தானே இந்த மாரி விஷயங்களுக்குள்ளலாம் போய் சிக்கிக்கிட்டு, இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கு. அப்ப அது நீங்க மனதுக்கே கொஞ்சம் படிநிலைய உயர்த்துற மாரி பாடத்திட்டங்கள்லயே குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த புரிதல் மனதுக்குள்ள வந்து வந்து மனம் வந்து ஒரு தெளிவுக்கு வந்துரும். அப்படி தெளிவுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மனதனுடைய அந்த புரிதல்லயே உங்களுக்கு வந்து தானாவே மனசு நிக்க ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? அப்பவும் அதே ரசவாத மாற்றம் நடக்கும். உங்க உடம்புக்குள்ள நடக்கும். ஏன்னா இது வந்து நம்ம உடம்பும் மனசும் ஒண்ணே தான். மனசு வந்து சூட்சுமம், உடம்பு வந்து ஸ்தூலம். இப்ப மன தூய்மை உண்டாகும்போது அந்த உடல்ல நெறைய மாற்றங்கள நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம மன தூய்மை இல்லாத பொழுது செய்யக்கூடிய அந்த தவறான காரியங்கள் எல்லாம் மன தூய்மை வரும்போது விட்டுடுவோம். அதாவது உணவு கட்டுப்பாடு இல்லாம இருப்போம். ஒழுக்க நடவடிக்கைகள் இல்லாம இருப்போம். இந்த மாரிலாம் உடல் ரீதியா நெறைய தவறுகள் செய்றதெல்லாம் மனம் கொஞ்சம் மேல்நிலைக்கு வரவே நமக்கு புரிதல் வந்துடும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில நீங்க வந்து கூட நீங்க இந்த விஷயத்த செய்யலாம். அதாவது குண்டலினி சக்திங்கிறதெல்லாம் வந்து அந்த கிளான்ஸ தூண்டுறது தானே தவிர, அப்படியே படிப்படியா கீழ இருந்து மேல ஏறி அப்படியே அங்க போய் நின்னுடுது. கீழ இருந்து ஏதோ ஒண்ணு ஏறுது. அப்படிங்கிற மாரி எல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப நெறைய பேர் இந்த குண்டலினி சக்தி மேல ஏத்துறேன்னு சொல்லிட்டு சில வித்தைகள் எல்லாம் முதுகு கிட்ட வந்து தண்டுவடத்துல கீழ இருந்து கைய வச்சு மேல எல்லாம் இழுத்து விடுற மாரிலாம் செய்வாங்க. அப்படிலாம் இழுத்து விட முடியாதுல்ல. ஏன்னா அதுல என்ன இருக்குது அங்க போய் இழுத்து விடுறதுக்கு? சாதாரணமே நமக்கு வந்து மூளை நரம்புகள்ல இருந்து எத்தனையோ விதமான நரம்புகள் வந்து முதுகு தண்டுவடத்தினுடைய வழியாக அந்த கீழ இறங்கி, நமக்கு கை, காலு, உடம்பு முழுக்க பாஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் கையில, கால்ல, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் நரம்பு மண்டலம் இருக்கு. அப்ப அந்த நரம்பு மண்டலனுடைய பாதை எது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம உடம்புல எங்க வரும்? முதுகு தண்டுவடத்துக்குள்ள தான் இருக்குது. முதுகு தண்டுவடத்துக்குள்ள தான் அத்தனை நரம்புகளும் போகுது. ஏன்னா வேற இடத்துல வச்சோம்னா என்ன ஆகும்? சாப்பிடுற உணவு குழாய் பாதிக்கும். வயிறு இருக்குது, இருதயம் இருக்கு. அப்ப அங்கெல்லாம் நரம்பு போக்கூடாது. அதனால இப்படி கொண்டு போய் நரம்புகள் தேவையான இடத்துல சின்ன சின்ன நரம்புகள், துணை நரம்புகள் நம்ம உடம்புல போறது தான் அனாட்டமி. அப்ப நம்ம அனாட்டமி படி பார்த்தோம்னா கூட, அந்த ரத்த ஓட்டமானது உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் சீரா போகணுங்கிறதுக்கு உண்டான உடற்பயிற்சிகள் தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்க பண்றதுக்காக செய்றோம். ஆனா குண்டலினிங்கிற சக்திய வந்து நீங்க ஏதோ தனிப்பட்ட முறையில தூக்கிட்டு கொண்டு போய் மேல அப்படி வைக்கிறதுக்கு உண்டான பயிற்சி எல்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. அதாவது ஔவையாருடைய பாடல்லாம் வந்து பரிபாஷை தான். சூட்சமமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்ற விஷயத்த வந்து அவங்க என்ன சொல்றாங்க, மேல இருக்கிற அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட வந்து நீங்க ஸ்டிமுலேட் பண்ணா, அந்த அமுத நீர் சுரக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆனா அத செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன சொல்றாங்க? இந்த மாரி கீழ இருந்து மேல ஏத்திட்டு போங்க அப்படின்னுலாம் இப்ப சொல்றல. சக்கரங்கள சரியா வச்சுக்கங்க அப்படிங்கிற மாரி தான் அவங்க சொல்றாங்க.
அந்த சக்கரங்கள்ங்கிறது என்ன? சுரப்பிகள் தானே. அப்ப நீங்க சாதாரண உடற்பயிற்சிகள் செய்து கொண்டு ஓரளவுக்கு மனதை நீங்க லிஃப்ட் பண்ணாலே போதுங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்யறதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகாது. காரணம் என்னன்னா, அதுல வந்து உண்மை அப்படி இருப்பது கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா, அது என்ன அப்படி என்ன செஞ்சு மேல கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுல அனுபவம் இல்ல. காரணம் என்னன்னா, தெரியாத விஷயங்கள நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். இப்போ வேதாத்ரி மகரிஷியுடைய கிளாஸஸ் எல்லாம் வந்து என்னுடைய நண்பர்கள் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க போய் உட்கார்ந்தவங்களுக்கு வந்து கீழ முதுகு தண்டுவடத்துல கீழ இருந்து அப்படியே அந்த கையில விரல்ல அப்படியே தடவிட்டு கொண்டு போய், அப்படியே வந்து முன்னாடி கொண்டு வந்து அந்த நெற்றி பொட்டுல டச் பண்ணி விட்டுருவாங்க. விட்ட உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆயிடும்னா, உடனே குண்டலினி மேல ஏறிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து அப்படியே பயங்கரமான சக்தி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாரி ஒரு மென்டாலிட்டி அந்த சிஷ்யர்களுக்கு உண்டாயிடுது. அதுக்கு தான் அவங்கலாம் அங்க மாஸ்டர்ஸ தயார் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பிராக்டிகலா அவங்க அப்படி ஏத்துறதுனால ஏறிடுச்சா அப்படிலாம் கிடையாது. பிராக்டிகலா நடக்கவே நடக்காது. அது வந்து நம்மளுடைய மனசு தான் அப்படி லிஃப்ட் ஆயிக்கும். ஓ! இது நமக்கு நடந்துருச்சு, ஏதோ மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில வேணா அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் நடக்கலாம். காரணம் என்ன? இது மனம் சார்ந்த விஷயமாகத்தான் இருக்குதுங்கிறது தான் நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய ஆழமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எல்லாமே மைண்டுங்கிறது தான் நம்ம பாடத்திட்டம். நம்ம பாடத்திட்டத்துல என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தவறான விஷயத்த நான் மைண்ட்ல விதைச்சுட்டேன் அப்படின்னா, அது உங்களுக்கு நடந்துடும். காரணம் என்னன்னா, நீங்க மனசுல அத பதிச்சுக்கிறீங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு நடந்தே தீரும். அதனால தான் எண்ணம் போல் வாழ்வுன்னு அவர் முன்னாடி கேட்டாரு கேள்வி. அதுக்குண்டான பதில் இதேதான். உங்களுடைய மனசுல தவறான விஷயங்கள ஒண்ணு விதைச்சாலும் அது நடக்கும். நல்ல விஷயங்கள ஒண்ணு விதைச்சாலும் நடக்கும். அப்ப நீங்க வந்து எனக்கு குண்டலினி மேல ஏறிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்துருச்சு. இந்த குருவ சந்திச்ச உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கும். காரணம் என்ன? அது உங்களுடைய மனம் வந்து அப்படி ஒரு பக்குவத்த அடையிற மாரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. அதத்தானே இப்போ நம்ம வேதாந்திகள் எல்லாம் என்ன பண்றாங்க? அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்ட்டு பாவனை பண்றாங்க இல்லையா? அந்த பாவனையும் தேவைப்படுது. அப்பதான் மனசு வந்து தன்னை பிரம்மம் பிரம்மம்னு பாவிச்சு ஓரளவுக்கு அதுக்குள்ள செட் ஆகுமோ என்னமோ அப்படின்ட்டு பிராக்டிஸ் பண்ற மாரி. அதெல்லாம் நம்ம வந்து இப்படிதான் பார்க்கணும். மற்றபடி ரொம்ப அட்வான்ஸா போய் அந்த மாதிரிலாம் நம்ம பண்றதுனால குண்டலினி மேல ஏறிடுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி குண்டலினி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரியல. யாரும் தெரியலைங்க. சொல்லுங்க ஐயா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, நன்றிங்கய்யா. நமஸ்காரங்க ஐயா. நன்றி. ஐயா நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரங்க ஐயா. ஐயா பீமராங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும் ஆத்மன் அசவின்றி தூய அறிவாக இருக்குன்னு சொல்றீங்க ஐயா. நீங்க மாட்டுக்கு உபநிஷத் சொல்றீங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கிற ஆன்மன் வந்து தூய அறிவாக இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதானே கேக்குறீங்க. ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து தூய அறிவாக இருக்கிறான்னு சொல்றதானே கேக்குறீங்க? ஆமாங்க இருக்குன்னு சொல்றீங்க. அது நினைவு நிலையில வந்து அது நம்ம அசைவேண்டி இருக்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்குங்க ஐயா? இப்ப நீங்க வந்து ஸ்பீக்கர் போட்டு பேசாதீங்க. அது வந்து எக்கோ ஆகுது. இப்ப நான் பேசுறதே எனக்கு ரிப்பீட் ஆகுறதுனால எக்கோ ஆகுது இல்லையா? அதனால நீங்க ஸ்பீக்கர் போன் ஆஃப் பண்ணிடுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது கரெக்ட்டா? நான் பேசுறதே எனக்கு ரிப்பீட் ஆகுறதுனால சரிங்க ஐயா. எக்கோ ஆகுது இல்லையா? அதனால நீங்க கேக்குதுங்க ஐயா. இப்ப சொல்லுங்க. அதாவது நீங்க அந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில அறிவு வந்து பிரகாசிக்குதுன்னு சொல்லுதுன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா. இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில வந்து அறிவு பிரக்ஞை வந்து விழிப்புல இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா விழிப்புல இருக்கிறதுனால தானே நான் இருக்கிறேங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் தானே தூங்குறோம். காரணம் என்னன்னா, நாம வந்து இப்போ தனித்த மனமாக இருக்கிறதுனால பிரபஞ்ச மனமாகிய அந்த பேருணர்வோடு நம்ம இணையாம தான் நாங்க தூங்கிட்டு இருக்கிறோம். பேருணர்வோடு இணையாம நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய தனித்த மனம் வந்து தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத நிலை தான் ஆழ்ந்த உறக்க நிலை. ஆனா அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க வந்து தனித்த மனமாக இருக்கிற மனம் தான் அங்க போய் ஒடுங்குது காரணத்தேகத்துல. ஆனா அந்த பேருணர்வு நிலையில இருக்கக்கூடிய பிரபஞ்ச மனம் வந்து ஒடுங்குவது கிடையாது. அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில நீங்க நான் நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு, பேரறிவுன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து விழிப்பிலேயே தான் இருக்கும். அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு, அதுதான் பிரம்மம். அது வந்து தன்னை உணர்ந்து கொண்டே இருப்பதனால, உங்களுக்கு நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா, அந்த அறிவு வந்து அந்த இடத்துல இருக்குதுங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கு. வெறும் அந்த தூக்கத்துல மட்டும் இல்ல அது. அது எப்பவும், எங்கும், எதிலும் நீக்கமற நிறைந்திருப்பது தான் அந்த பிரக்ஞை. அது அனுபவமாகக்கூடிய நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விழிப்பு நிலையில தான் அனுபவமாகுமே தவிர, உறக்க நிலையிலயோ, கனவு நிலையிலயோ அனுபவம் ஆகாது அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். நம்ம உறக்க நிலையில வந்து அறிவு அனுபவமாகும்னு சொல்லவே மாட்டோமே. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, உறக்க நிலையிலே நான் என்னை அறிய முடியாமல் தான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்ப எப்போ எனக்கு அனுபவம் ஆகும் அப்படின்னு பார்த்தா, விழிப்பு நிலையில வந்து என்னை நான் யார் என்று தெரிந்து கொண்டு, என்னுடைய தனித்த உணர்வாகிய இந்த வியஷ்டி உணர்வு, வியஷ்டி மனம் இருக்கு இல்ல, தனித்த மனம்.
அதை கொண்டு போய் பேருணர்வு மனத்தோட பேருணர்வோட நம்ம இணைக்கணும். அப்ப பேருணர்வோடு நம்ம எப்ப இணைக்க முடியும் அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய தனித்துவத்தை இழக்கும் போது தானே இணைக்க முடியும். அதுக்கு தானே நான் வேதாந்த பாடத்தெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரம் எல்லாம் எடுக்கும்போது என்ன சொன்னேன்? சரணாகதிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். எப்ப நீங்க இந்த மாதிரி பாடங்கள் எல்லாம் படித்து ஒரு தெளிவுக்கு வந்துடுறீங்களோ, அப்ப இருமைகளற்ற நிலையில இருப்பது இறைவன் மட்டும்தான். அது ஈஸ்வரத்தன்மையில இந்த பிரபஞ்சம் இருக்குது. இங்க நான் ஒரு தனித்துவமானவன் இல்லை அப்படின்னு நீங்க எப்போ தன்னை இழந்து விடுகிறீர்களோ, அப்போ உங்களுடைய தனித்துவம் அங்க இல்லாம போய் அந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள நீங்க வந்துடுற மாதிரி அது தானாவே அங்க ஆக்டிவேட் ஆயிக்கும். ஏன்னா அந்த நிலைப்பாடு உள்ளுணர்வுல இருந்து பேருணர்வு நிலைக்கு நீங்க உங்களை சரண்டர் பண்ற நிலைப்பாடு அது. அப்படி சரண்டர் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ஈஸ்வரத்தன்மை தான் இயக்கத்துல இருக்குது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இங்க நான் எதுவும் செய்யறது இல்லை, எல்லாம் அவனே செய்யறான் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில நீங்க காரியங்களை செய்யும் போது உங்களுடைய உடலிலும் நீங்க செய்யும் செயலிலும் உங்களுடைய மனதிலும் பல மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். அதுதான் உங்களுடைய செயலில் மாற்றங்களா மாறும். உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு வரும். அப்புறம் செய்கின்ற செயல் உங்களுடைய செயல்கிற அகங்காரம் இருக்காது, நானுங்கிற அந்த ஈகோ இருக்காது. எல்லாமே ஈஸ்வர காரியமா பார்ப்பீங்க. செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்க இருப்பீங்க. இப்படியே நீங்க இருந்து பழக 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 உங்களுடைய அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்குல்ல, அந்த பேருணர்வும் நீங்களும் தனித்த உணர்வும் அப்படியே ஒன்றாகக்கூடிய அந்த நிலை கூடிக்கிட்டே வரும். அப்படி கூடிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நிறைய சித்துக்கள் கிடைக்கும். அட்டமா சித்துக்கள் எல்லாம் வரும். அந்த எப்படி வரும்னா, இப்போ இந்த பேருணர்வுக்குள்ள நீங்க ஒன்ற அந்த நுணுக்கமா அந்த நுண்ணியத்துக்குள்ள போய் நுழைய உங்களுக்கு இன்னொருத்தருடைய மனசு தெரிஞ்சுக்க முடியும். மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டி வந்துடும். அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போகும்போது தான் நடக்குங்க ஐயா. நீங்க இங்க இருந்துகிட்டு நான் வேற அது வேறுன்னு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நடக்காது இல்லையா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எங்களுடைய பாடத்திட்டத்துல வர்றவங்க தனித்த விஷயங்கள் அபிமானம் வைக்காதீங்க, இருப்பது ஒன்றே அது இறைவன்கிற முடிவுக்குள்ள வந்துட்டு எல்லாமே ஈஸ்வரத்தன்மைக்குள்ள ஒப்படைச்சிருங்க அப்படின்னு தான் நம்ம முதல்ல சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுக்கறது அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். நடக்க வாய்ப்புகள் 100% இருக்கு. அதனால நீங்க கேட்கிற கேள்விப்படி இப்ப எங்க தூக்கத்துல இறைவனை உணர்ந்து விட முடியுமா, பிரம்மம் ஆக்டிவேட் ஆயிடுமான்னா ஆகாது. அது விழிப்பு நிலையில தான் நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். பிரபஞ்ச உணர்வோட நீங்க இணைஞ்ச உடனே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். பிரம்மத்துடைய தன்மை தான், அதனுடைய அதிஷ்டானத்துல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்பதான் உங்களுக்கு நாம செய்யறது எதுவும் என்னுடைய செயல் இல்லை, எல்லாமே ஈஸ்வர காரியமா நடந்துட்டு இருக்குது. அந்த ஈஸ்வர தன்மையில இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுல எது சரி எது தவறுங்கிற தீர்மானம் பண்றதுக்கெல்லாம் இங்க நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு புரிதலோட வெறும் சாட்சி பாவனையில அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும், இதை செய்யலான்னு சொல்லும், அதை செய்வீங்க. இது வேண்டான்னு சொல்லும், அது வேண்டான்னு விட்டுருவீங்க. ஆசைகள்லாம் இருக்காது, அனாவசியமான செயல்களில் ஈடுபட மாட்டீங்க. பொதுவாகவே அந்த வாழ்க்கை முறையே மாறிடுங்க ஐயா, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அனுபவத்தில் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த நிலைக்கு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையே மாறும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுக்கு என்ன அத்தியாவசிய தேவைகள் தேவை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிற போன்ற விஷயங்கள் எல்லாம் அதுவே பார்த்துக்கும். நீங்க அதுக்காக பணத்தை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயம் எல்லாம் இருக்காது. ஏன்னா இந்த பாதையில வர்றவங்க எல்லாம் தன்னை அறிந்து கொள்ள வர்றவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ 10ஓட 11 இந்த ஆன்மீக விஷயத்தையும் உள்ள வாங்கிக்கிட்டு அப்படி நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்காது, அதாவது புரிதல் இருக்காது. இப்படியே போயிட்டு இருக்கோம் கிளாஸஸ், அவ்வளவுதான். கொஞ்சம் நம்ம இன்வால்மெண்ட்டோட நான் எதுக்காக வந்திருக்கிறேன், அதனுடைய நோக்கம் என்ன, அதாவது அதெல்லாம் வேதாந்தத்திலே சொல்லுவோம். எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப தலையில நெருப்பு பிடிச்சிக்கிட்டவன் அந்த நெருப்பை அணைக்கணும்னா எங்கேயாவது நல்ல தண்ணி இருக்கா, ஆறு இருக்கா, குளம் இருக்கான்னு தேடிட்டு இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, எங்கேயாவது ஒரு டிச்சு தண்ணி இருந்தால் கூட உடனே குதிச்சு தற்காலிகமா அந்த நெருப்பை அணைக்கிறது தான் மும்முரமா இருப்பான். அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தேடி வர்றவன் தன்னைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆர்வத்துல பதறிக்கிட்டு ஓடி வரணும். அப்படி வந்தா தான் நம்ம இந்த விஷயத்துல முழுமை அடைந்து நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும், நம்முடைய கோலை நம்ம ரீச் பண்ண முடியும். மற்றபடி சாதாரண வாழ்க்கையில நம்ம உலகியல் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா உலகியல் தேவைகள் எல்லாம் ஈஸ்வரன் நிறைவு செய்து கொடுப்பான். ஆனா மனம் இருமைகள்லயே இருக்கிறதுனால அந்த பிறவா பெருநிலைக்குள்ள போக முடியாது. அதை நீங்க புரிந்து கொள்ளணும் ஐயா. அதனால இப்போ இது உங்களுக்கு புரியுதுங்களா ஐயா பீமாராவ் ஐயா? ஐயா புரியுதுங்க. நல்லா கேக்குதுல நான் பேசுறது கிளியரா? அறிவும் கேக்குதுல நான் பேசுறது கிளியரா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கிளியரா கேக்குதுங்க ஐயா. அதுதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன நான் சொல்ல வரேன்? அந்த நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சதா? நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஹரி ஓம். ஹரி ஓம் ஐயா. குருவே சரணம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சொல்லுங்க ஐயா.
ஐயா, கடந்த 2 நாள் வகுப்புல வந்து எனக்கு முதல் நாள் வகுப்புல ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. அ இப்ப வந்து குரு பரம்பரை சொன்னீங்க. அது ம். எல்லா விளக்கமும் புரிஞ்சுது. இதுவரைக்கும் அத்வைதத்தினுடைய குரு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஆதிசங்கரர் அப்படின்னு தான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரிங்க. நீங்க அந்த குரு பரம்பரையில குடுத்த விளக்கங்கள் எல்லாமே புரிஞ்சுதுங்க ஐயா. அதுல தத்தாத்திரேயர்ன்னு நீங்க சொல்லும் பொழுதுங்க ஐயா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அவர் மனித உருவுல வந்ததுனால அந்த அத்வைதத்தினுடைய இதுல அவரை வந்து தத்தாத்திரேயர் வந்து ஆதி குரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறீங்களா? இல்ல குரு தட்சிணாமூர்த்தி அப்படின்றது அவருக்கும் இவருக்கும் என்னங்க ஐயா? அதுல ஒரு தெளிவு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நல்ல கேள்வி. அருமையான கேள்வி. நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னாங்கய்யா, குருங்கிறவர் வந்து உருவம் இல்லாதவர் தான் நான் சொல்றேன். தத்தாத்திரேயர்ங்கிற உருவத்துக்குள்ள கூட போய் நீங்க சிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ம், ஆனாலும் பெரும்பாலான சாதகர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் ம், என்னன்னா, குருன்னா ஏதோ ஒரு உருவத்துல இருந்து பார்த்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஏன்னா ம், மேக்ஸிமம் 99% அப்படிதான் இருப்பாங்க. அப்ப அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு குருவினுடைய பாதையில நான் பயணம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தினால, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிரோடு இல்ல தான். ஆனாலும் ம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படத்த வச்சுக்கிட்டு, அவருடைய வழிமுறையில அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் படிச்சுக்கிட்டு, அவரையே குருவா பாவிச்சுக்கிட்டு, அவங்க அந்த பாதையில பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ம், மாதிரி நெறைய குருமார்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்ம அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்வாங்கி என்ன பண்றோம், ஒரு தெளிவுக்கு வரோம். அதாவது இப்ப இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே. அவரே எல்லாமா இருக்கிறார். அப்ப எனக்குள்ள அவரே அறிவா இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்திட்டங்கள படிச்சு ஒரு தெளிவுக்கு வந்துடுறோம். ஆனாலும் ஏன் நம்மளால அத சைன் பண்ண முடியல, அதுல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா, நம்ம யார விரும்புறோமோ, அந்த பிரம்மமாக மாறுறோமோ, அந்த இடத்துல போகாம அந்த மனம் வந்து திருப்பி குரு பக்தியிலேயே சிக்கிக்கிட்டு இருக்குல்ல. அந்த ஒரு குரு மேலேயே பற்று வச்சிருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து உயிரோடு இல்ல. படத்துல தான் பார்த்து நீங்க டெய்லி கும்பிட்டு இருந்தீங்க. அப்ப ஆமாங்க. என்ன நடக்கும்னா, வேற யாராவது ஒருத்தர் வந்து லைவ்ல உடம்புல வந்து உங்களுக்கு ஒரு உபதேசத்த குடுக்க வருவாங்க. வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அத உதாசீனப்படுத்துவீங்க. காரணம் என்னன்னா, இவர் என்ன ராமகிருஷ்ணர் மாரி பெரிய ஆளா? இவர் என்னத்த சொல்லிட போறாரு? அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்கும். பெரும்பாலான சாதகர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். உங்கள ம், குறிப்பிட்டு சொல்றேன்னு நீங்க நினைக்கக் கூடாது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா இத சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்க. அப்போ அந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவரு சொல்ல வர்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காம என்ன பண்ணுவோம்னா, அவர நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அப்ப ம், இந்த மாரி தவறுகள் வந்து இந்த மாரி சாதகர்களுக்கெல்லாம் வரும். ஏன்னா, இந்த பாதையில பயணம் பண்ணக்கூடிய சாதகர்களுக்கெல்லாம் வரும். அப்ப அதனால நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஒரு குரு தேவைப்படுதுன்னு விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த தத்தாத்திரேயரைய ஈஸ்வரனா பாருங்க. காரணம் என்ன? இப்ப வேற நான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னா, உண்மையில தட்சிணாமூர்த்தியுடைய சொரூபம் வந்து என்ன தெரியுமா? ஆகாய ம், தத்துவம் தான். ம், தட்சிணாமூர்த்திக்கு உடம்பே கிடையாது. தட்சிணாமூர்த்தி உடம்புல வந்து உபதேசம் பண்ணுனாருன்னு சாஸ்திரம் சொல்றது கிடையாது. நாம ஆமாங்க. சும்மா ஒரு பொம்மைய வரைஞ்சு வச்சுக்கிட்டு தட்சிணாமூர்த்தி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றோம். ம், தட்சிணாமூர்த்தி வந்து உடல் அற்றவர். அவர் வந்து நிர்குண ஸ்வரூபமா இருந்து உபதேசம் பண்றாரு. அதனால தான் அவர் மௌனம் வியாக்கியானம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அமைதிய பத்தி பேசுவார். மௌனம் வியாக்கியானம். அப்போ இங்க அமைதிய பத்தி எது சொல்லும்? ஆகாயம் தான் சொல்லும். ஆகாயம் தான் அமைதியா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம சொல்லும். அப்போ அங்க தட்சிணாமூர்த்தி வந்து உருவமற்றவரா இருக்கிறதுனால, இந்த இடத்துல நீங்க தட்சிணாமூர்த்தி உபாசனை பண்ணி, தட்சிணாமூர்த்தி குருவாக ஏத்துக்கொண்டாலும், ஒரு ஆகாய தத்துவத்துக்குள்ள போய் தான் நீங்க அத ஏத்துக்கிறீங்க. தப்பு கிடையாது. ம், ஆனாலும் உங்களுடைய மனசு என்னன்னா, அவர் ஆகாய தத்துவம் தெரியாதனால, அந்த உருவத்துக்குள்ளேயே சிக்கிட்டு தட்சிணாமூர்த்தி தான் பெரிய குரு, அவர் தான் ஆதி குரு அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்லயே சிக்கிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ ஆமாங்க. ஈஸ்வரனுக்குள்ள போமாட்டீங்க. காரணம் என்னன்னா, தட்சிணாமூர்த்திய பொறுத்தவரைக்கும் நீங்க பிரம்மமா பாவிச்சுக்கிட்டு, ஈஸ்வரனா பார்க்காம, ம், பிரம்மமாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, உங்களுக்கு அப்பயும் டுயாலிட்டி இருக்கும். ஏன் டுயாலிட்டி இருக்கும்னா, நீங்களே பிரம்மம் தானே! நீங்க திருப்பி போய் தட்சிணாமூர்த்திய பிரம்மம்னு சொல்லிக்கிட்டு நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, எப்படிங்க நீங்க இதுல சாதிக்க முடியும்? அப்ப அங்கேயே சிக்கல் இருக்குங்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன், ஒரு ம், ஷார்ட் மெத்தட் சொல்லிக் குடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, நமக்கு தேவை வந்து ஒரு குரு. ம், ஆனால் நான் யார்? நான் வந்து பிரம்மம்ங்கிறத எனக்கு காட்டிக் குடுக்குற குரு. அப்போ ம், குரு என்ன பண்றாரு? லைவ்ல ஒரு உடம்புல வந்து தத்துவமசின்னு ஒரு உபதேசத்த குடுக்குறாரு. அது ஏதோ ஒரு உருவத்துல வந்து உங்களுக்கு உபதேசம் குடுக்குறாரு. இப்ப நீங்க புத்தகத்தின் மூலமாக அந்த உபதேசம் வாங்கியிருக்கலாம். லைவ்ல வந்து ஒரு ஒரு மனிதர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. "நீ அதுவா தான்பா இருக்கிற" அப்படின்னு உங்களுக்கு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பாரு. உடனே ம், உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஆமா, நான் அதுவே தான். எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்ட்டு. ஆனா நீங்க அத ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்னா, அவர வந்து ஒரு சாதாரண மனிதனா நீங்க பார்க்கிறதுனால ஏத்துக்க முடியல. அப்ப நான் உங்க மனச எப்படி இப்போ டியூன் பண்றேன்? நீங்க வந்து ஈஸ்வரனா பாருங்க எல்லாத்தையும். அப்ப ம், ஈஸ்வரன்கிறவன் யாரு? படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஒரு மகா சக்தியாக இருக்கிறான். ம், அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி மனித உருவிலே தத்தாத்திரேயரா இறங்கி வந்திருக்கிறதுனால, ம், உங்களுக்கு வேற எங்கேயும் போய் அந்த சாமி கும்பிடலாமா, இந்த சாமி கும்பிடலாம்ன்னு தேடாதீங்க. அவர குருவா ம், வச்சுக்குங்க. அப்ப ம், அவருடைய பாதையில நீங்க பயணம் பண்ணும்போது
அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு? எனக்கு எல்லாருமே குரு அப்படிங்கிறாரு. அவரே சொல்றாரு, 24 குருமார்களை பத்தி சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்றாரு? இந்த பிரபஞ்சமே நானா தான் இருக்கிறேன், ஈஸ்வர தன்மை தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அவரை அந்த வழிபாட்டுல பிரதான குருவாக, தன்னுடைய ஆச்சாரியராக நீங்க அதை வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப உடனே இன்னொரு மனிதர் உங்களுக்கு நேர்ல உபதேசம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் என்ன தோணும்னா, தத்தாத்திரேயரே வந்திருக்கிறாரு இவர் மூலமா, நமக்கு ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பணிவோட அதை கேட்பீங்க இல்லையா? அப்போ அது உள்ள போய் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேனே தவிர, மற்றபடி நீங்க இல்ல தட்சிணாமூர்த்தி நான் குருவா வச்சுக்க வேணா வச்சுக்கலாம். ஆனா நீங்க அவர் ஈஸ்வரனா பாக்குறீங்களா, பிரம்மமா பாக்குறீங்களா, இல்ல சிவபெருமானா பாக்குறீங்களாங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா போயிடும். அதை நீங்க புரிஞ்சு கொண்டு செய்யுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப குருன்னு நீங்க எப்படி பார்த்தாலும் ஏதேனும் ஒரு உருவத்துல பார்த்தா அங்க டுவாலிட்டி இருக்கும். ஆனா அந்த குரு சொல்லி கொடுத்த விஷயத்தை எடுத்துக்கிட்ட பிறகு அந்த டுவாலிட்டில இருந்து வெளியே வர பார்க்கணும். அப்புறம் குருவையும் விட்டுடணும். அப்பதான் நீங்க வெளியே வர முடியும். அப்ப ஈஸ்வர தன்மைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்? அடுத்தது பிரம்மம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஈஸ்வரனுக்கு வேற அப்புறம் என்ன இருக்குது? ஈஸ்வரன் பிரம்மத்துடைய சக்தி. அப்ப நான் அந்த சக்திக்குள்ள வந்துட்டேன்னா நானே பிரம்மம் தெரிய வந்துடும். அதுதான் நான் சொல்ற ஷார்ட் மெத்தடா இதை சொல்றேன் தவிர, ஏதோ எனக்கு பிடிச்ச அபிமான கடவுளாக அந்த தத்தாத்திரேயரை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும் எளிமையா உங்களை கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு ஷார்ட் மெத்தடையும் ஒரு ரகசியத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எந்த குருவும் தன்னை குருன்னு சொல்லிக்கவும் மாட்டாரு, தன்னை வணங்குங்கன்னு சொல்லவும் மாட்டாரு இல்லையா? அப்படி சொன்னா அவர் எப்படி அத்வைத குருவா இருக்க முடியும்? ஒரு குரு நான் தான் குரு, நீங்க என்ன வணங்கணும் அப்படின்னு அட்வாலிட்டி இருக்கதான் பாவம். சிஷ்யன் கற்றுக்கொண்டு அந்த குரு சொல்ற உபதேசத்தை உள்வாங்கின உடனே சிஷ்யன் என்ன ஆயிடணும்? தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்தை குரு கொடுத்த உடனே உள்வாங்கிக்கிறான். ஓ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான். அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு குரு இருக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா அந்த குரு இவனுக்குள்ளேயே வந்துடுவார். எல்லாமே பிரம்மம் ஆயிடுது, அவ்வளவு நானே பிரம்மம் ஆயிடுது. அப்ப அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் மெத்தடுங்கய்யா. அதனாலதான் நான் அதை இதை பிடிக்காதீங்க, சின்ன சின்ன உருவங்களை, சிறுதெய்வ வழிபாடுகளை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மனசு அந்த டியாலிட்டியில் போய் சிக்கிக்கும். அதனால தட்சிணாமூர்த்தியை விட ஒரு சிறந்த குரு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. தட்சிணாமூர்த்தி மௌனத்துல நமக்கு உபதேசம் பண்றது என்ன? உண்மையிலே அந்த ஆத்மா அமைதி நிலையில தானே இருக்குது. அது பேசாது இல்லையா? அது சைலண்ட். நீங்களும் அந்த அமைதி நிலைக்கு தான் போகணும். இங்க அமைதிங்கிறது என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம். அந்த ஆன்ம நிலைக்கு நீங்க போகணும். பேசாம இருக்கிறது இல்ல அமைதிங்கிறது. அந்த அமைதி தன்மைங்கிறது ஆன்மாவினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைக்கு போகிறது தான் உபதேசமாக அவர் சொல்றார். அதுதான் சனகாதி முனிவர்களுக்கு அவர் உபதேசம் கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. ஆனா அவர் உண்மையிலேயே உருவத்துல இல்லை. நம்ம இந்த கோயில்ல வச்சு வழிபடுற தட்சிணாமூர்த்தி எல்லாம் நம்ம ஒரு வழிபாட்டுக்காக உருவத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா எல்லா உருவங்களும் வழிபாட்டுக்காக கொண்டு வந்ததுதானே தவிர, அப்படி இறைவன் இந்த உருவத்தில் இருக்காரான்னு எப்படி நம்ம முடிவு செய்ய முடியும்? அப்படிலாம் எந்த தேவதையும் முடிவு செய்ய முடியாது. நான் ஏற்கனவே அப்படிதான் சொன்னேன். பெருமாள் சங்கு சக்கரத்துல வருவார்னு நினைச்சுக்காதீங்க, சிவபெருமான் ஜடாமுடியோடு வருவார்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க எந்த கடவுளை எந்த உருவத்துல கொண்டு வந்தாலும் அந்த உருவத்துல வரமாட்டாரு. ஏனென்றால் அந்த கடவுள் எல்லாமே ஈஸ்வரத்தன்மையில ஒரு சக்தியாகத்தான் இருக்கிறது, சக்தியாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். கடவுளா வர்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அது மனதனுடைய ஒரு கற்பனை தான். ஒருத்தர் சொல்லலாம், எனக்கு கடவுள் கனவுல வந்தாரு, அப்புறம் நான் இந்த மாதிரி எனக்கு பண்ணாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மனம் ஒரு கற்பிதம் பண்ணிக்குது, அவ்வளவுதான். இதெல்லாம் நிறைய மகான்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க ஐயா. அதனால நீங்க கேட்ட கேள்வி புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. இன்னொரு நேற்றைய வகுப்புல ஒரு சந்தேகங்க ஐயா, கேட்கலாமா இல்ல இன்னொருத்தர் கேட்டதுக்கு அப்புறம் கேட்கலாங்க? கேளுங்க. அதனால இருக்கு. நேற்றைய வகுப்புல இல்லாமை, இருப்பு, காரணம், காரியம்னு எடுக்கும் பொழுது இல்லாமைக்குள்ள இருப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இல்லாமைக்குள் இருப்பு இருக்கிற நிலைய இருக்கிற அந்த நிலைய இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமாங்களா ஐயா, உதாரணத்தோடவோ? இல்ல, இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே ஒரு தப்பு இருக்கு. அதாவது இருப்புக்குள்ளதான் இல்லாமையும் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இல்லாமைக்குள்ள இருப்பு இருக்குன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க அதை இதை திருப்பி கேட்டு பாருங்க ஐயா. கேக்குதுங்களா? சரிங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. அதாவது இருப்பு மட்டும்தான் இருக்கிறது, அந்த இருப்பின் இடத்திலே இல்லாம இருக்கிறது. அப்ப ஏன் இருப்பின் இடத்துல இல்லாம இருக்கிறது? அந்த இருப்புல இருந்து இந்த உலகம் தோன்றி திருப்பி அந்த இருப்புக்குள்ளேயே போய் நிலைய இருக்கணும். அப்ப அது இருப்பது இருப்பு மட்டுமே, அதுதான் சத்து. சத்து என்றால் இருப்பு. அப்ப அந்த சத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலைப்பாடு தான் சித்து தேவைப்படுது, அந்த அறிவு தேவைப்படுது. அப்ப அந்த சத்தே சித்தாக பிரகாசிக்கக்கூடிய அந்த பயணம் பண்ணக்கூடிய பாதை அது என்ன பண்ணுதுன்னா, எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துல மேல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. இப்ப அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்படியே அந்த சர்க்கிள் அப்படியே நீங்க சுத்தி வரீங்க, ஒரு கேம் மாதிரி வச்சுக்கீங்க. அப்படியே ரவுண்டு பண்ணிட்டே திருப்பி அந்த தொடங்குற இடத்துல முடிச்சிருவீங்க. கரெக்ட் தானே? அது மாதிரி இருக்கும்போது இங்க என்னன்னா, சத்து தான் இருக்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக டிராவல் பண்ணுது, அந்த ரவுண்ட்ல டிராவல் பண்ணுது.
அப்ப டிராவல் பண்ணி வரும்போது என்ன பண்ணும்னா அது வந்து தன்னை வெளிப்படுத்துவதற்காக அது சித்தாக மாறும், அறிவாக மாறும். அப்படி அறிவாக மாறிட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கு. அப்படி டிராவல் பண்ண பண்ண அந்த அறிவு வந்து ஃப்ரீக்வன்சி டெவலப் ஆகத்தான் அதனுடைய தொடக்க நிலைக்கே திருப்பி போய் சேர முடியும். அந்த அறிவு டெவலப் ஆகலைன்னா அறியாமையிலேயே நின்றுகிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு எத்தனையோ யுகங்கள், எத்தனையோ காலங்கள் எல்லாம் எடுத்துக்கும். அது வந்து மைண்டினுடைய டிராவலிங் பாத் அப்படின்னு வச்சுக்கலாம். மைண்டினுடைய டிராவலிங் பாத். அப்ப அந்த டிராவலிங் பாத்துல நீங்க வந்து நான் தான் இருக்கிறேன், இருப்பு நான், நானே இருக்கிறேன், நானே சத்தியம், நான் சத்து. ஆனால் நான் இருப்பதை நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய இருப்பை அறிந்து கொள்வதற்காக நான் என்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி சித்தாக பயணம் பண்றேன். அப்படி சித்தாக நான் பயணம் பண்ணும்போது என்னுடைய அறிவு பரிமாணத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா உயர் பரிமாணத்துக்கு வரும்போது எனக்கு அந்த உடல் தேவைப்படுகின்றது. ஏன்னா உடல் இருந்தா தான் நான் சித்து மூலமாக சத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அதனால என்ன பண்றேன், ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கிய அந்த அறிவு பரிமாணமானது படிப்படியாக பயணம் பண்ணி அப்படியே மனிதனுடைய தகுதிக்கு உயரும் போது மனிதனுடைய அறிவானது மற்ற மிருகங்களை விட உயர் அறிவு பரிமாணத்துக்குள்ள வரும்போதுதான் அவன் தன்னை யார் என்று விசாரித்து அறியக்கூடிய ஒரு தகுதியை அடைகின்றான். அப்படி அடைந்த நிலையில் கூட அவன் என்ன புரிந்து கொள்ளணும், இந்த காரணத்திலிருந்து இந்த காரியம் உருவாகி இந்த காரணத்திலிருந்து வந்த இந்த காரியம் பருத்து ஒரு தூளமாக மாறி பெருத்து விட்டது. இப்ப மீண்டும் அது எங்க போகணும், அந்த நுண்ணிய இடத்துக்கே போகணும். எப்படி நுண்ணிய தொழில தொடங்குதோ அந்த நுண்ணிய நிலைக்கே போகணும். அப்ப இப்ப இந்த உடல் தான் அதுக்கு தடையாக இருக்கிறது. ஏன்னா பருத்துக்கிட்டே வர வர பெருசாக பெருசாக உங்களுக்கு உடலும் மனசும் பெருசாகிட்டே இருக்குது. அப்ப இந்த ரெண்டும் உங்களுக்கு டெவலப் ஆக என்ன ஆகும்னா மனமும் உடலும் பெருக 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 பெருகனா என்ன அர்த்தம், சாப்பிட்டு உடம்பு பெருகிட்டே இருக்குது, மனசுல பிரச்சனைகள் ஏறிக்கிட்டே இருக்குது, உலக விவகாரங்கள் எல்லாம் உள்ள போயிட்டே இருக்குது. அப்ப உலகம் போக போக நீங்க என்ன பண்றீங்க, ஒவ்வொரு வித்தையும் கத்துக்கிறீங்க. நான் இதுல பெரிய ஆளு அதுல பெரிய ஆளு அப்படின்னு 64 கலைகள்லயும் நீங்க ஒரு பெரிய மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். உங்களுடைய அகங்காரம் உங்களை வந்து திருப்பி அந்த சூட்சமத்துக்கு கொண்டு போகாது. அந்த மைண்ட் என்ன பண்ணணும்னா தன்னைத்தான் அறியாம இந்த பிரபஞ்சத்துல ஆட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், எப்போ உங்களை இழக்குறீங்களோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் புற அறிவு, நான் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஏன்னா என்னுடைய உண்மை யதார்த்தம் வந்து அமைதி, அப்ப நான் மீண்டும் அமைதிக்கே திரும்புறேன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ஸ் பாயிண்ட பிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா இப்ப நீங்க அந்த சர்க்கிள்ல பாதி தூரம் வந்திருந்தாலும் போதும், மீதி பாதி தூரத்தை மிக வேகமாக ரீச் பண்ணிடுவீங்க. ஏன்னா அங்க காலமும் இல்லை தேசமும் இல்லை. அந்த காலமும் தேசமும் ஏன் உண்டாகுது அப்படின்னா அந்த சர்க்கிள் டிராவலிங் பாத்துல மைண்டும் பாடியும் தான் உற்பத்தி பண்ணுது. டிராவலிங்ல வந்து எதை உற்பத்தி பண்ணுது, இடத்தையும் காலத்தையும் எடுத்துக்குது. நீங்க அந்த இடத்தையும் காலத்தையும் எப்ப விட முடியும்னா நீங்க தங்களுடைய தனித்துவத்தை இழக்கும் போதுதான் விட முடியும். அப்ப தனித்துவத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த 0 பாயிண்ட் எங்க 0ல தொடங்குனீங்க அங்கேயே போயிடுவீங்க, பூஜ்ஜியத்துக்குள்ள போயிடுவீங்க. அப்ப அந்த பூஜ்ஜியத்துல தான் மிகப்பெரிய ராஜ்யம் அடங்கியிருக்கு. அதனாலதான் மகான்கள் யோகிகள் எல்லாம் பூஜ்யஸ்ரீன்னு சொல்றோம். அப்ப அப்படிப்பட்ட பூஜ்ஜியம் தான் தொடக்க புள்ளி. அப்ப அந்த தொடக்க புள்ளிக்கு நீங்க போகணும்னா நீங்க உங்களை இழக்கும் போதுதான் போக முடியும். அப்ப நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் புற அறிவை விட்டுடுங்க. ஏன்னா உங்களுடைய உண்மையான பாயிண்ட் வந்து சைலன்ஸ், அமைதி. அப்ப நீங்க அந்த அமைதிக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆனந்தம் உங்களுக்கு தானாக வந்துடும். அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த தொடக்க புள்ளிக்கே நீங்க போகணும். தொடங்குற இடம் காரணம், அது வெளியே வந்தது காரியம். இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் இடையில் இருப்பது அறிவு. அப்ப அந்த அறிவு தான் வழி நடத்தி கொண்டு போய் சித்து தான் சத்தை காட்டி கொடுக்கும். அந்த சித்து சத்தை காட்டி கொடுத்து விட்டால் சச்சிதானந்தம் அனுபவமாகும். அப்பதான் ஆனந்தம் வரும். எப்போ சித்து சத்தை அறிந்து கொள்கிறதோ மறு வினாடி ஆனந்தம் பூரித்து விடும். அப்ப அந்த நிலையில நீங்க போகிறதுக்கு உங்களை நீங்க இழக்கும் போது தாங்க ஐயா போக முடியும், வேற என்ன பண்ணாலும் போக முடியாது. ஏன்னா நீங்க புற விஷயங்களை ஏத்திட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து ஒரு அகங்காரத்திலேயே தான் இருப்பீங்க. எனக்கு இந்த கலை தெரியும், அந்த கலை தெரியும், நான் அதுல மாஸ்டர் இதுல மாஸ்டர் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை எங்க சொல்றது. புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சதுங்க ஐயா. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. விளக்க தெரியல, ஆனா வந்து கூட இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அதை சொல்லுங்க. இல்லாமைக்குள் இருப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஏன் இல்லாமை வந்தது? இப்ப நீங்க கேட்ட கேள்வி நான் மறந்துட்டேன்னு தான் உங்களை கேட்கிறேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதாவது இருப்பிலிருந்து இல்லாமை வந்தது அப்படின்னா அந்த இருப்பு மட்டும் தான் இருக்குது. இல்லாமை வந்து எப்படின்னா அந்த இருப்புக்குள்ளேயே என்னுடைய அறியாமை தான் அங்க இல்லாமையா இருக்குது. அப்ப திருப்பி நான் என்னை அறிந்து கொள்ளும் போது மீண்டும் நான் இருப்பாகவே மாறி விடுகின்றேன். அப்ப இல்லை அப்படின்னு தெரியல சொல்ற விஷயம் எல்லாமே அங்க அறியாமையாக மாறி விடுவதனால தான் அந்த பிரச்சனை. அந்த அறியாமையா மாறுவதற்கு இங்க மனம் வந்து வர்றதுனால தான் ப்ராப்ளம் ஆகுது. அந்த மைண்டும் அந்த பாடியும் அந்த சோர்ஸுக்குள்ள போறதுக்கு அந்த அறிவை நீங்க மூலாதாரமா அதிஷ்டானமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த ஈஸியா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான பார்த்தாக அது அமையும். அதனால இருப்பில் இல்லாம இருக்கிறது.
அப்ப இருப்பு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இருப்புக்குள்ளேயே இல்லாமை ஒளிந்து கொண்டிருக்கின்றதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா இருளுங்கிறது தனியா இல்ல, வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. வெளிச்சம் இல்லாம போனா தானே இருளுங்கிறது வரும். அப்ப வெளிச்சம் எப்பயுமே இல்லாம போகாது. அதைத்தானே உபநிஷத் மந்திரம் சொல்லுது. அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஏன்னா இருளிலிருந்து என்னை ஒளிக்கு கொண்டு செல்வாயாக அப்படின்னு ஏன் சொல்லுது? அறியாமைங்கிறது தான் இருளா இருக்குது. ஏன்னா சூரியனை மேகங்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன. அது போல இங்கு நான் அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்பது தெரியாமல் எனக்கு மனசு மறைச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்கள் என்னை மறைத்து கொண்டிருக்கின்றன. அதுதான் அஜ்ஞானம், அதுதான் அறியாமை. அதை நம்ம விடுவிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த அறிவாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதை தெரிஞ்ச மறுவினாடி நம்ம அந்த டிராவலிங் பாத்துல குயிக்கா போய் ரீச் ஆயிடுவோம். இல்லைன்னா நானுங்கிற ஈகோவிலேயே டிராவல் பண்றதுக்கு பல ஜன்மங்கள் எடுத்துக்குவோம். அந்த ஜன்மங்கள் தான் இந்த சர்க்கிள்ல நான் சொல்றேன். நீங்க எத்தனை தூரம் சுத்தி வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய புரிதல தான் இருக்கு அப்படிங்கிறது நீங்க புரிந்து கொள்ளணும். அதுதாங்க என் விஷயம். மற்றபடி இருப்பில் தான் இல்லாம இருக்கின்றதுங்கிறது தான் விஷயம். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இப்ப இவர் கேட்ட கேள்வியில வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. நான் முத்துசாமி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க அதாவது ஐயா. இது புரியுது, எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது, புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுல நிலைச்சு நிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப நிலைச்சு நிக்கிறதுக்கு நீங்க உங்களை இழந்துட்டீங்களாங்க ஐயா. அதாவது இப்ப நீங்க நானுங்கிற அந்த ஈகோவை இழக்கும் போது மட்டும்தாங்க ஐயா உங்களுடைய செயல் ஒண்ணுமே இல்லை. நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் ஒண்ணுல இல்லை, நான் ஒண்ணுல இருக்கிறேன், அல்லது நான் ஒண்ணு செய்யறேன் ஒண்ணு செய்யல அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி எல்லாம் விட்டுருவீங்க. என்னன்னா அப்படியே அது எப்படி இயங்குதோ அப்படியே இயக்கலாம் அப்படின்னு நீங்க அப்படியே உங்களை அதனுடைய போக்குல விட்டுட்டீங்கன்னா அதுவே உங்களை வழி நடத்திக்கிட்டே கொண்டு போகுது இல்லையா? அப்போ அப்படியே நீங்க இருக்க வேண்டியதா. ஒன்றும் வேற எந்த மாற்றமும் நீங்க செய்ய முடியாது. ஏன்னா உடலும் மனசு இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அமைதியா அப்படியே நீங்க டிராவல் பண்ண வேண்டியதுதான். இந்த பிறவி முடிகிற வரைக்கும், இந்த பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் இந்த உடம்பும் மைண்டும் ஈஸ்வர தன்மைக்குள்ள இருந்து உங்களை எப்படி வழி நடத்துதோ அப்படியே பயணம் பண்ண வேண்டியதுதான். அந்த பயணத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா தானாவே அந்த சோர்ஸுக்குள்ள திரும்புவீங்க. அது உங்களுக்கு அப்படியே அனுபவம் ஆகும். போக 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 அந்த இருப்புக்குள்ள நீங்க போயிடுவீங்க. ஏன்னா அறிவு பரிமாணத்துல நீங்க டிராவல் பண்ணி தன்னை அறிந்து கொண்ட அந்த பரோட்ச ஞானத்தை அபரோட்ச ஞானமா எப்ப மாத்திக்கலாம் அப்படின்னா உங்களை முழுமையாக இழக்கும் போது அந்த அறிவு உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும். மலர்றதுன்னா நீங்க எப்படியும் அந்த உலகத்துக்கு ஏதாவது புதிய புதிய விஷயங்களை கொடுக்க போறேங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ண வேண்டாம். ஏன் அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா அதுதான் அதை கூட முடிவு பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஈஸ்வர தன்மை எப்படி முடிவு பண்ணுதுன்னா திருமூலர் வச்சு திருமந்திரம் எழுதணும்னு முடிவு பண்ணோம், திருவள்ளுவர் வச்சு திருக்குறள் எழுதணும்னு முடிவு பண்ணோம். ஒரு சிலர் எதுவுமே நீ பண்ண வேண்டாம் சும்மா இருன்னு முடிவு பண்ணும். அப்ப எப்படி நம்மளை வச்சிருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம தான் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டோம். அப்ப நம்மளை வழி நடத்துவது அதுவாகவே இருப்பதுனால நீ என்னை எப்படி வழி நடத்துறியோ அப்படியே நடத்து, என்னுடைய செயல் ஒண்ணும் இல்லை, எல்லாம் உன்னுடைய செயல்னு சொல்லிட்டு ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்மளை ஒப்படைச்சிட்டு அமைதியா இருந்தோம்னா அது தானாவே நம்மளை கொண்டு போய் அந்த சோர்ஸுக்குள்ள நுழைச்சிடுங்க. அங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாம சைலன்ஸ் வரும். அப்ப சைலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க உண்மையான சைலன்ஸ் அப்படின்னா எதுக்குமே உங்களுக்கு பதட்டம் அடைய மாட்டீங்க. அதாவது பிரச்சனைகளை பெருசா பார்க்க மாட்டீங்க. உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கோம், நீங்க அமைதியா இருப்பீங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காதல வரும், கேட்டுக்கிட்டு ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அந்த நிலை தான் உங்களுக்கு அந்த ஆன்ம அனுபவம்னு நம்ம சொல்ல வரோம். மற்றபடி நீங்க வேற எதிர்பார்க்குற மாதிரி தனியா ஏதாவது டிஃப்ரெண்டா அனுபவம் ஆகுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்கய்யா. அந்த புரிதல் தான் ஞானம். அந்த ஞானத்துல ஆன்மா நமக்கு பிரகாசிக்கும். ஆன்ம பிரகாசம் என்னன்னா நம்ம அமைதியும் சாந்தியும் நம்மளை உண்டு பண்ணிடும், ஆனந்தத்தையும் உண்டு பண்ணிடும். நீங்க அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருந்துகிட்டே இருப்பீங்க. இந்த உலகத்துக்கு உங்களை எப்படி அது கொண்டு போகணும்னு நினைக்கிறதோ அந்த காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான். இப்ப அப்படித்தான் எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள்லாம் வாழ்ந்தாங்க. நீங்க உலகத்துல எத்தனையோ மகான்கள் பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் சேவை செய்து கொண்டே இருந்திருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி, விவேகானந்தரும் சரி, ரமணரும் சரி, யாருமே உடம்பும் மனசையும் விட்டுட்டு போயிட முடியாது இல்ல. ஆத்ம ஞானத்தை அடைந்து விட்ட பிறகு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சுட்டு உடம்பு அடுத்த நிமிஷம் விட முடியாது. பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் தன்னுடைய கடமையை செய்வாங்க. அந்த கடமை ஈஸ்வர காரியமா பார்ப்பாங்க. நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, அது நடத்துது. எப்படி நடத்தும் நடத்துட்டோம் அப்படின்னா திடீர்னு அது ஒரு மாதிரி ரமணர் மாதிரி உங்களை ஃபேமஸ் பண்ணாலும் பண்ணோம், இல்ல எத்தனையோ மகான்கள் மாதிரி உங்களை இல்லாம செஞ்சாலும் செய்யும். நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தா போதும். நீங்க தனியா எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது தான் நம்முடைய அறியாமை, அஜ்ஞானம். அதனால அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு மைண்ட் செட்டு வச்சுக்காதீங்க. நல்லது நல்லதுங்கய்யா. நல்லதுங்கய்யா, நன்றி. ஓகே ஓகே. இந்த தத்தாத்திரேயர் வழிபாடு இப்ப நீங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம குரு அப்படிங்கிற ஒரு முறையில அவரை பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஈஸ்வரன் அப்படிங்கிற முறையில குருவை பார்க்கிறோம். குரு ஈஸ்வரன் தான். ஏன்னா அது மந்திர உபனிஷத் மந்திரமா குரு மந்திரமும் நம்ம அதுதான் சொல்லுது. நான் ஏற்கனவே அந்த மந்திரத்தையும் சொன்னேன். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரகா.
அப்ப குருவே எல்லாமா இருக்கிறார். பிரம்மனாகவும் இருக்கிறார், விஷ்ணுவாக இருக்கிறார், மகேஸ்வரனாகவும் இருக்கிறார். அந்த குருவே சாட்சாத் பரபிரம்மனாகவும் இருக்கிறாருங்கும் போது, இப்ப நான் அந்த குருவை வந்து எந்த இடத்துல பாக்குறோம்? தனிப்பட்ட ஒரு உருவத்துல பார்க்காம ஈஸ்வரனாக பாக்குறோம் அப்படின்னா, எனக்கு குரு எப்படி? ஈஸ்வரன்னா எல்லாமே ஈஸ்வரன் தானே. அப்ப எனக்கு எல்லாமே குருவாகத்தான் தெரியும். அப்போ எனக்கு வந்து ஒருத்தர் பேசினா கூட ஏதோ குரு எனக்கு சொல்றாரு போல் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம கேட்போம். அந்த இடத்துல எந்த அகங்காரமும் நம்ம இடத்துல இருக்காது. இப்போ ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது ஒருத்தர் சொல்றாரு குறுக்குள்ள பூந்து இந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு, உடனே அப்படிங்களா நீங்க அந்த விஷயத்தை வந்து காது கொடுத்து கேட்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு சொல்லும் இது செய்யலாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுபடி அப்புறம் நீங்க செய்வீங்களே தவிர சொல்றதை வந்து நீங்க உதாசீனப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா ஈஸ்வர தன்மை வந்து எப்படி வேணா வந்து நமக்கு எந்த விதத்துல வேணாலும் உபதேசம் பண்ணும். அது சொல்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த திறமை பகுத்தறிவு உங்ககிட்டயே இருக்கிறதுனால அதை உள்வாங்கி கொண்ட பிறகு அது சரியா தவறாங்கிற தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கலாம். காரணம் என்ன? நீங்களே ஈஸ்வரன் தாங்கிறதுனால அந்த இதை நீங்க எடுத்துக்கலாம். அதனால அவர் சொல்லிட்டாரு கிணத்துல போய் விழுந்து ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுலாம் போய் கிணத்துல விழுந்துட மாட்டோம். அப்ப நம்ம வந்து அவர் சொல்ற விஷயம் என்ன, அது நமக்கு மேட்ச் ஆகுதா இல்ல மேட்ச் ஆகலையா அப்படிங்கிறத பார்ப்போம். பகுத்தறிவோம், நன்மையா தீமையான்னு பகுத்தறிவோம். அது நல்லதாக இருந்தா ஏத்துக்குவோம், தீமையா இருந்தா சரிங்க அப்படின்னு கேட்டுட்டு கம்முன்னு வந்துருவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் தீயதை சொல்லிட்டாருன்ட்டு முகம் சுளிக்க மாட்டோம். காரணம் நம்ம புரிதல் என்ன, எல்லாமே ஈஸ்வர தன்மைக்குள்ள பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல அப்படி நம்ம புரிந்து கொண்டு கம்முன்னு இருக்க வேண்டிய தவிர இங்க எதையும் நம்ம ரிஜெக்ட் பண்றதுக்கோ அதை ஏத்துக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கிறதுனால அது உங்களை வழி நடத்தி கொண்டு போகும். இந்த உலகத்துல விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க இருந்தீங்கனாலே நீங்க ஈஸ்வர தன்மைக்குள்ள இருக்கீங்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா ஈஸ்வர தன்மையினுடைய நிலைப்பாடு என்னன்னா சத்துவ குணம். இப்ப ரஜோ குணமும் தமோ குணமும் ஜீவர்கள் இடத்துல இருக்கிறதுனால நாம என்ன பண்ணுவோம்? எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு இருப்போம், எதையாவது ஒன்று இழுத்து போட்டுட்டு இருப்போம், இல்லைன்னா எதுவுமே செய்யாம சும்மா தூங்கிட்டு இருப்போம். இது ரெண்டு தான் செய்ய போறோம். அப்ப இந்த ஜீவத்தன்மையிலிருந்து நீங்க ஈஸ்வர தன்மைக்குள்ள வரும்போது தான் இங்க விருப்பு வெறுப்பு இல்லாத வாழ்க்கையே தொடங்க முடியுங்கிறத நான் உங்களை சுட்டி காட்டிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பாதையில பயணம் பண்ணும்போது நீங்க விருப்பு வெறுப்பற்ற நிலைக்கு வரணும். அப்பதான் நீங்க அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்ததுக்கு அடையாளம். அதை விட்டுட்டு நீங்க வந்து இவன் யார் எனக்கு சொல்றது, இவன் பெரிய ஆளான்னு ஒருத்தர் நீங்க நினைச்சீங்கனாலே நீங்க ஈஸ்வரனை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஈஸ்வரன் வந்து எந்த மோசமான ரூபத்துல கூட வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுப்பான். வரலாற்றுல நம்ம படிச்சிருக்கிறோம், புராணங்கள்லயும் கதைகள் இருக்கு. அப்ப உடனே அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உபதேசம் கொடுக்குறான்னா அது எதுக்காக கொடுக்குறாங்கிறத கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்துட்டு அதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா, நமக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இல்ல எனக்கு அது வேண்டியது இல்லை, இது எனக்கு ஆகாதுன்னு நினைச்சா விட்டுருங்க. அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உள்ள அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மகிட்டயே சுய அறிவு இருக்கிறதுனால பண்ணி பார்த்துக்கிறோம். ஆனா முதலுக்கும் இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, அஜ்ஞானியா இருந்தப்போ இவன் யார் நமக்கு சொல்றதுன்னு ஒன்று அகங்காரத்துல ஆடுவோம். இல்லைன்னா அவன் சொன்னதுதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஏத்துக்கிட்டு தப்பான பாதையில பயணம் பண்ணுவோம். இப்ப நம்ம ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்ததுனால சரியான புரிதலுக்குள்ள அது சரியா தவறாங்கிறத பகுத்தறிந்து புரிந்து கொண்டு நம்ம பயணம் பண்ணுவோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப அந்த தெளிவு நம்ம கிட்ட வந்துட்டா போதும். அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறது அடையாளம். இவர் சொல்றதுனால இவர் உதாசீனப்படுத்தவும் மாட்டேன், அவர் சொல்றதுனால அவரை போற்றவும் மாட்டேன். சமமா எல்லாரையும் பாவிப்பேன். எல்லாம் நமக்கு ஏதோ நன்மையை நோக்கி கொண்டு போகுதுன்னு மட்டும் நமக்கு புரியும். தானாவே அப்படித்தான் போகவும் செய்யும். நீங்க சரியான பாதையில பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நோக்கி வரக்கூடிய அந்த விஷயங்களும் நன்மையாகத்தான் மாறுமே தவிர கண்டிப்பா தீய விஷயங்கள் உங்களை நோக்கி வர வாய்ப்புகள் கிடையாது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு அதுல ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்களை திருத்திடும். இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு தெரியாம செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு ஆசையின் காரணமாவோ இல்ல புரியாம அறியாமையிலோ ஒரு தவறை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தவறு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுக்கும்போது உங்களுக்கு உள்ள இருந்து சொல்லும், அப்பயே இது நான் விட்டுருக்கணும், இப்ப தெரியாம செஞ்சுட்டேன், சரி இனிமேல் செய்யாம இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்து அது உங்களை மாத்தும். ஏன்னா அதுல ஒரு விஷயம் இருப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது மனசுல இருந்துகிட்டே இருக்க வரைக்கும் அதுக்கு ஒரு விடை கிடைக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா மனசு அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மாறி வரணும்னு நான் சொல்றேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கத்தை பார்த்தா நமக்கு பிரமாதமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க போய் பார்த்தா தான் அங்க இருக்கிற நிலவரம் தெரியும். அது மாதிரி இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வாழ்க்கையில சன்னியாசி நிலை உயர்ந்ததும்பாங்க. ஆனா சன்னியாசியான நிலையை போய் பக்கத்துல நெருங்கி பார்த்தா தான் அதுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அது மாதிரி நிறைய அனுபவங்கள் நமக்கு கொடுக்கும், வாழ்க்கை கத்துக் கொடுக்கும். அதை கத்துக்கிட்டு வெளியே வந்து நம்ம உண்மை நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தெரிய வரும். இங்க ஒண்ணும் விடுறதுக்கும் ஒண்ணும் இல்லை, பிடிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை, இருப்பது அது மட்டும் தான் இருக்குது. அப்ப இங்க வந்த வேலையை முடிக்கிறதுனா வருவதை அப்படியே பிரசாதமாக ஏத்துக்கிட்டு நம்ம கம்முன்னு அமைதியா பயணம் பண்றது மட்டும்தான் இங்க நடக்க வேண்டிய விஷயமே தவிர வேற எதுவும் நீங்க செஞ்சு இங்க சாதிக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க சாதிக்கணும்னு அது முடிவு பண்ணுனா உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரும். அப்ப நீங்க இந்த மாதிரி பாதையில எல்லாம் வர முடியாது. நீங்க என்ன மாதிரி பாதையில சாதிக்கணுமோ அந்த பாதையில உங்களை தூக்கிட்டு போகும், அதுவே தூக்கிட்டு போகும். நீங்க உங்களை மிகப்பெரிய அரசியல்வாதியா மாத்தலாம், இல்ல பெரிய அதிகாரியா மாத்தலாம், எப்படி வேணா அது மாத்தலாம் இல்லையா? அதுதானே இத்தனை பெரிய அந்த ஈஸ்வர தன்மை தானே இயக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப உங்களை ஏன் இப்படி கொண்டு வருது?
அப்ப இந்த மாதிரி பாதையில உங்களை பயணிக்க வைக்கிறதுக்காக இப்படி கொண்டு வருது. அப்ப இதை இந்த நோக்கி நீங்க பயணம் பண்ணும்போது தானாவே உங்களை இதுல அடுத்தது எப்படி கொண்டு போகணும்னு அதுவே முடிவு பண்ணி கொண்டு போகும். ஏன்னா நீங்க எதை நோக்கி வருகிறீர்களோ அதுக்கு தகுந்த விஷயத்தை அந்த ஈஸ்வரன் கொடுப்பான்னு நான் சொல்லிட்டேன்ல. ததாஸ்து அப்படின்னா நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லுது. இப்ப நான் எதை விரும்புகிறேன்? பிரம்மத்தை விரும்புகிறேன். நான் பிரம்மமாக மாற வேண்டும், நானே பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்புறேன். அப்ப ஈஸ்வரன் என்ன சொல்லுவான்? ததாஸ்து, நீ அப்படியே கடவாய்பான். அப்படி குருவாக இருந்து அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறான் தத்துவமசிங்கிற முறையில. அப்ப அடுத்த முறை நம்ம என்ன ஆயிடுவோம்னா நம்முடைய அந்த பாதையை அவனே நம்மளுக்கு வழிகாட்டி நம்ம எண்ணம் போல வாழ்க்கையை உயர்த்தி கொடுத்துருவான். அந்த பிரம்ம நிலையில் நம்ம தானாகவே அடைந்தே தீருவோம். அந்த இலக்கு தான் நம்முடைய நோக்கம். அது தானாகவே நடக்கும். அந்த நம்பிக்கை தான் இதுல ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த ஞானத்துல பயணம் பண்ண முடியும் அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் நமக்கு சொல்றாங்க. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தத்தாத்திரேயரை நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு புரியாததுனால அங்க டுவாலிட்டி இருக்கிறதுனால தப்பு கிடையாது. அந்த ஈஸ்வரனை பிடிச்சிக்கிட்டு நீங்க பயணம் பண்ண உங்களை வழிநடத்தி கொண்டு போயிடுவோம். தானாவே நீங்க அந்த ஈஸ்வர தன்மையிலிருந்து பிரம்மத்தன்மைக்குள்ள வந்துருவீங்க. ஏன்னா அந்த ஈஸ்வர தன்மை தான் உங்களுக்கு இங்க மனமாக இருந்து உங்களை சரியானபடி வழிநடத்தி கொண்டு போக முடியும். அந்த மனம் எப்போ உயருதோ அப்போ அது அறிவுத்தன்மைக்குள்ள தானாவே நுழைந்துடும் அப்படிங்கிறது இங்க விஷயமே. கான்செப்ட் அதுதான். நான் அந்த அறிவு தான், தூய அறிவு தான், அறியாம என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை நான் நீக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணாதான் நீக்கிக்க முடியும் தான் நீங்க நம்ம சொல்ல வர்ற விஷயம். சொல்லுங்க ஐயா, வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? வேற இந்த பாடத்திட்டங்கள் ஏதாவது மாற்றம் செய்யலாமா? என்ன மாதிரி பண்ணலாம் ஐயா? சொல்லுங்க. இல்ல, உங்களோட லிவிங் கண்டிஷன் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா ஐயா? நான் எந்த வேலையும் போறது இல்லைங்க ஐயா. நான் வீட்டுல ஓய்வுல இருக்கிறேன். இப்ப நான் வந்து இதற்கு முன்னாடி என்ன பண்ணேன், ஒரு 12 வருஷமா வந்து ஒரு விவசாய தோட்டத்துல ஒரு விவசாய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மேற்பார்வையாளரா இருந்தேன். அப்ப வந்து என்னுடைய குடும்பத்தோட அங்க போயிட்டேன். என்னுடைய மனைவி குழந்தைகளோட அங்க போயிட்டேன். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு தேடுதல் ஆழமா இருந்ததுனால எனக்கு வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில சராசரி மனிதனாக வாழ பிடிக்கல. அப்ப என்னுடைய குழந்தைகளுக்கும் ஒரு எதிர்காலம் கொடுத்தாகணும். ஏன்னா நான் வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு தகுதியற்றவனா மாறிட்டேன். காரணம் என்னன்னா இப்ப இந்த மாதிரி பாதையில வரும்போது பொருளாதாரத்தை நோக்கி ஓட முடியாது. அப்ப எனக்கு சம்பாதிக்க தெரியாதனால நான் என்ன பண்ணேன், ஈஸ்வரர்கிட்டயே நான் என்னுடைய கோரிக்கையை வச்சுட்டேன். ஈஸ்வரா, நீ தான் என்ன வழி நடத்துற, நீ எப்படி வழி நடத்துவியோ அப்படியே நான் நடக்கிறேன்னு சொன்னேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு விவசாய பண்ணையை பார்த்துக்கொள்ள ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நான் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேன். ஆனா அந்த அப்ளிகேஷன்ல நான் உள்ள போய் பார்த்தா எனக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. வந்திருக்கிறவங்களாம் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்தாங்க. நான் படிச்ச தொழில் வந்து சயின்ஸ். அப்ப எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வெளிப்படையா சொன்னேன், ஐயா நான் இந்த மாதிரி ஆன்மீக பாதையில பயணம் பண்றேன், எனக்கு ஒரு தனிமையான இடம் தேவை. ஆனா நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. என்னை நம்பி குழந்தைங்க, குடும்பம் இருக்கு, மனைவி மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க, 5வது 6வது படிக்கிறாங்க. நான் இப்படி பயணம் பண்ணேன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரி வாழ்றதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்ட்டு அந்த அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனர் கிட்ட நான் முறையிட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, எடுத்த உடனே நீங்க அக்ரிகல்ச்சருக்குள்ள போனா உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்க அக்ரிகல்ச்சரே படிக்கல. ஒரு வருஷம் வந்து நான் சொல்ற என்னுடைய இன்னொரு சிஸ்டர் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அங்க ஒரு ஜாப் போட்டு கொடுத்தாரு, மேனேஜர் ஒர்க்கு. அதை பார்த்துக்கிட்டு அந்த ஃபார்முக்கு வந்து சூப்பர்வைசரா போய் வந்துட்டு இருந்தாங்க ஐயா. சம்பளத்துக்கு தான் போனேன். 10,000 சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாளடைவுல அந்த தொழிலை நான் கத்துக்கிட்டேன் ஒரு வருஷத்துல. அப்புறம் எனக்கு அங்கேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்தேன் அந்த விவசாய தோட்டத்துல. அந்த 12 வருஷம் விவசாய தோட்டத்தை நான் தேர்ந்தெடுத்து போனதை தான் என்ன ஈஸ்வரன் சரியானபடி பயன்படுத்தி இத்தனை புத்தகங்களும் இத்தனை ஆடியோக்களும் எனக்கு கொடுக்கறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா விவசாய தொழில என்ன ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு விவசாய வேலையை செய்வோம், மத்தியானம் எல்லாம் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்போம். அப்புறம் 5 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டோம். ஏன்னா எல்லாம் இருட்டு கட்டிடும் இல்லையா, அதுக்கப்புறம் எந்த வேலையும் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, முழுக்க உட்காந்து கம்ப்ளீட் இந்த மாதிரி ஆன்மீக பணிகள் தான். கம்ப்யூட்டர்ல உட்காந்து, ஏன்னா நான் சயின்ஸ் படிச்சதுனால கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறதுனால நான் கம்ப்ளீட் வந்துங்கய்யா கம்ப்யூட்டர்ல உட்காந்து நிறைய புத்தகங்கள் எழுதுறதும், அதே மாதிரி இந்த ஆடியோக்கள் கொடுக்கறதும், சமுதாயத்துக்கு சேவை பண்றதும் இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ வந்து எனக்கு நிரந்தரமான ஒரு சம்பளம் மாசம் ஒரு 18,000 ரூபாய் வந்துட்டு இருந்தது. ஆனா விவசாய பண்ணை பார்க்கறதுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி அங்க இருந்துகிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இப்ப பசங்க எல்லாம் படிச்சு முடிச்சு எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்துட்டாங்க. அந்த காலேஜ் படிப்பை கூட அந்த தோட்டல் முதலாளி தான் எனக்கு குழந்தைங்களுக்கு படிக்க வைக்க உதவி பண்ணாரு. நான் வந்து எனக்கு சொந்த காசெல்லாம் போட்டு படிக்க வைக்க முடியாது. ஏன்னா மாசம் 18,000 சம்பளத்தை வச்சு குழந்தைங்களை எங்க படிக்க வைக்க முடியும். அப்ப அதை வச்சு நான் குடும்பம் நடத்துறதே கஷ்டமா தான் போயிட்டு இருந்தது. அப்போ அவர் படிக்க வச்சு பசங்க 2 பேர் எல்லாம் இப்போ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மூலமா இப்போ மாசம் ஒரு 50,000 2 பேர் சம்பாதிக்கிறதுனால கோயம்புத்தூர்ல ஒரு வாடகை வீடு எடுத்து வந்து இங்க நாங்க பசங்களுக்காக இங்க வந்துட்டேங்க. இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். இப்ப என்னுடைய தொழில் என்னன்னா சும்மா இருக்கிறது தான்.
ஏன்னா உண்மையா நான் சும்மா தானே இருக்கணும் அதுக்காக. ஆமாமா ஆமாமா. அப்ப அதனால நான் என்னன்னா எந்த வேலையும் செய்யறது இல்ல. நம்ம அமைதியா அந்த எப்பயுமே அந்த இருப்புல இருந்துட்டு இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன். இப்போ அந்த சமுதாயத்துக்கு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது சேவை செய்யணுமேன்ட்டு இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுறதோ பாடங்கள் எடுக்கிறதும் போயிட்டு இருக்குங்க ஐயா. காரணம் என்னன்னா இங்க நான் எதுவும் செய்யல, அது என்ன நடத்துதுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். ஈஸ்வரத்தன்மைக்குள்ள அந்த இயக்கம் இயங்கிட்டு இருக்கு, அது அப்படியே போயிட்டு இருக்கு. எப்படி கொண்டு போகுதோ அப்படியே கொண்டு போகட்டும். நான் எந்த ஒரு திட்டமிடலோ பிளானிங்கோ இந்த மாதிரி அடுத்தது இப்படி எல்லாம் எதிர்காலத்துல வாழணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே அது எப்படி கொண்டு போகுதோ அப்படியே போயிட்டு இருக்குங்க ஐயா. இதுதான் என்னுடைய வாழ்க்கைங்க ஐயா. ஓகே, நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. அதாவது நம்ம ஈஸ்வரன் கிட்ட வந்து சரண்டர் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாங்க ஐயா, அதுவே நம்மளை பார்த்துக்கும். அது என்னுடைய வாழ்க்கையில அனுபவம் நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமே நான் சரணடைஞ்சதுனால கிடைச்ச வாழ்க்கை. நல்லது, புரியுதுயா, புரியுது புரியுது புரியுது. நான் எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. என்ன வந்து எனக்கு தெரியாத ஒரு விவசாய தொழில கூட என்னை கொண்டு போய் வாழ வச்சது 12 வருஷம் அப்படின்னா அது எப்படி கொண்டு போச்சுன்னா அதுதான் கொண்டு போச்சு. நான் எங்க போனேன், எனக்கு விவசாயமே தெரியாது. பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சவெல்லாம் அக்ரி அந்த இதுக்கு வந்திருந்தான். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்துல வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தா என்னுடைய பயோடேட்டா பார்த்துட்டு இந்த ஃபீல்டுக்கே சம்பந்தம் இல்லாம நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னாரு அவரு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க ஐயா, அவன் எப்படி கொண்டு போறான்னு அப்படி போறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் அப்புறம் அவர் எம்டி கிட்டே என்ன உள்ள அனுப்பிச்சாரு. அப்பாயின்மெண்ட் அப்பதான் கொடுத்தாங்க. ஏன்னா எம்டியை பார்க்கவே முடியாது, பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்ச கிராஜுவேட்டுக்கு தான் அங்க வேலையை தவிர எனக்கு என்ன வேலை இருக்குங்கிறதுனால எனக்கு உள்ளே கொடுக்க மாட்டாங்க ஹெச்ஆர்ல. ஆனா அதெல்லாம் தானாவே எனக்கு கைக்கூடி வந்தது, எதுவுமே நான் திட்டமிடல. அதுவே என் உள் மனசு உள்ளுணர்வு சொல்லிச்சு நீ இந்த வேலைக்கு போன்னு சொல்லி. ஏன்னா திடீர்னு அந்த வேலையை வந்து எனக்கு பேப்பர்ல காட்டி கொடுக்குது. நான் தனிமையை விரும்புறேன்னு தெரிஞ்சுட்ட உடனே என்னுடைய உள்ளுணர்வு தானாவே அந்த வேலையை காட்டி கொடுக்குது. இது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அனுபவம். நிறைய அனுபவம் நான் சொல்லலாம், அதுக்கெல்லாம் நேரமே பத்தாது. ஏன்னா அப்படி ஒரு ஆனந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி ஆகுது. ஆனா நான் எதையும் ஆசைப்படுறது இல்லைங்கிறதா உண்மை. எனக்கு எதுவும் நான் விரும்பி இது வேணும் அது வேணும் கேட்டது கிடையாது. ஆனா எனக்கு என்ன அத்தியாவசிய தேவைகள் பூரா நிறைவா இருக்கிறேன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எனக்கு இருக்கு. பொருளாதார தேவை எனக்கு இல்லை. எனக்கு என்ன, நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னா ஏதாவது எனக்கு அது இது வாங்கணுமா, ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஆசைகளும் கிடையாது. நான் ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. எப்படி அது கொண்டு போகுதோ அப்படியே பயணம் பண்ண வேண்டியதுதான். ஆனா நம்ம முழுக்க முழுக்க நம்ம ஒப்படைக்கும் போது மட்டும்தான் அந்த ஆனந்த வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியுமே தவிர நான் தான் தனிப்பட்ட முறை நம்ம நிக்க நிக்க நமக்கு அந்த ஆனந்த வாழ்க்கை விலகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மனசு என்ன பண்ணா ஈகோவில் நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி. நான் அதெல்லாம் கூட அனுபவப்பட்டேன். நான் திருப்பி வேலைகள் வந்து மாறி போகலாம் அப்படின்னு முயற்சியெல்லாம் எடுக்கும்போது நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சேன். அப்புறம் வந்து நான் உண்மையிலே இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, சாமியாரானா சன்னியாசியான வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கூட நான் அனுபவப்பட்டு பார்த்தேன். நான் அந்த பொள்ளாச்சியில் இருக்கும்போதுங்கய்யா 1 வருஷம் நான் அந்த வேலையை வந்து என்னுடைய ஒய்ஃபு கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அவினாசியில வந்து ஒரு சாமியார் கிட்ட போய் சேர்ந்துட்டேன். அது மடாலயம்னு அங்க இருக்கு. அவர்கிட்ட போய் நான் வேதாந்தம் படிக்கிறதுக்காக அங்க போயிட்டேன். அங்க போய் 1 இயர் இருந்தேன். அந்த 1 இயரும் அந்த கம்பெனி முதலாளி என்னுடைய வேலையை வந்து என்னுடைய குடும்பத்துல மனைவி குழந்தைங்க பாத்துக்கிறதுனால அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் அங்க காவி வேட்டி கட்டி கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய ஆன்மீக பணிகளை ஆற்றி கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா இதுல ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் வந்து நம்மளே ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எல்லாமே அந்தந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது தெரியும். அதனால என்ன ஆச்சுன்னா நான் வந்து சன்னியாச தீட்சை வாங்குறத வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சன்னியாச தீட்சை நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு சன்னியாச தீட்சை கொடுத்துருப்பாங்க. அது வந்து நான் அங்க நேர்ல போய் பார்க்கும்போது சன்னியாசியே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நான் பார்த்தேன் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர்ல உட்காந்துக்கிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கலங்க ஐயா. ஆமா சரியா கேட்கல, ஆடியோ கட் ஆகுது. உங்களுடைய சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கும் போல் இருக்கேம்மா. ஐயா நீங்க அங்க சன்னியாச வாழ்க்கையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஐயா அவினாசியில. ஆமா அந்த ஷேர் மார்க்கெட் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து சுத்தமா கேட்கலங்க ஐயா. திருப்பி கொஞ்சம் நீங்க சொன்ன வந்தது கொஞ்சம் திருப்பியும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஐயா. அதுதான் அந்த சன்னியாச வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல வந்து அங்க இருந்த சூழ்நிலைகள் பார்த்தேன். கோயிலுடைய கும்பாபிஷேகம் எல்லாம் சாமியாரோட சேர்ந்து போய் கும்பாபிஷேகம் பண்ணேன். நான் வேதம் படிச்சிருக்கிறேன், அந்த வேத மந்திரங்கள் தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன், சாமிகளோட சேர்ந்து கும்பாபிஷேகம் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம பொருளாதாரத்தை நோக்கி சாமியார்கள் ஓடிக்கிட்டு இருந்தது தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது பல லட்சங்கள் செலவு பண்ணி பண்ணுவாங்க அந்த கோயில் தர்மகர்த்தாங்க. அப்ப பல லட்சங்களை செலவு பண்ணி அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போற என்னுடைய குருநாதர் வந்து தலைமை தாங்குவாரு.
அப்ப நானெல்லாம் என்ன பண்ணுவேன், அந்த கோபுரத்துக்கு மேல போய் கலசத்துக்கெல்லாம் அபிஷேகங்கள் பண்றதுக்கு மாதிரி நம்மளெல்லாம் பூர்ண கும்ப மரியாதையில கூப்பிட்டு போவாங்க. நம்மளாம் வந்து பூர்ண கும்ப மரியாதை. ஏன்னா குருமார்கள் போதும் ஒரு ஆச்சாரியர்கள் போதும் நமக்கு அப்படிதான் சிவாச்சாரியர்கள் இல்லையா? அப்ப நமக்கு அந்த மரியாதையை கொடுத்து கூப்பிட்டு போவாங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பூஜையை முடிச்சு வரும்போது பெரிய ஒரு டொனேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பூஜை சாமான்கள் பூரா அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. பல டின்னு நெய்யும் பல பொருள்களும் பார்த்தீங்கன்னா, பல மதிப்பிட முடியாத அளவீட்டுல பொருள்கள் கொண்டு வருவாங்க. தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்த பூஜைகளுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கா கார்ப்பரேட் பிசினஸ் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன். அப்ப கார்ப்பரேட் பிசினஸ்க்குள்ள போய் நம்ம சிக்க கூடாது. ஏன்னா நான் வெளியே பிசினஸ் பண்ண தெரியாமையா நான் இங்க வந்தேன். நான் வந்து இறைவனை நோக்கி போறேன். அப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அங்கிருந்து வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா பொள்ளாச்சியில வந்து ஒரு வெள்ளம் வந்தது. அப்ப தண்ணி பயங்கரமா அந்த நாங்க இருந்த கிராமத்துக்குள்ள வந்து தண்ணி பூந்து எங்க வீட்டுக்கு வர வேண்டிய அந்த இபி கனெக்ஷனுடைய கம்பம் எல்லாம் சாஞ்சி தண்ணி இல்லாம போய், அப்புறம் மனைவி அங்கிருந்து போன் பண்ணி அழுவுறா, நான் வந்து இங்க இருக்க முடியாது போல இருக்கு, நம்ம இந்த தோட்டத்தை விட்டு போறோம் அப்படின்னு சொல்றா. அப்ப நான் வந்து சொல்றேன் அந்த குருமார்கிட்ட, ஐயா இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்து மோசமான நிலைமை ஆயிடுச்சு, நான் இங்க இருக்க முடியாது, அங்க போய் அவங்களை என்னன்னு பார்க்கணும், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து, அப்புறம் நான் வந்து அந்த டிராக்டர்ல இருக்கிற ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி வீட்டுல மின்சார சப்ளை எல்லாம் கொடுத்து, அப்புறம் அங்க இருக்கிறதெல்லாம் ஒழுங்கு பண்றதுக்கு 1 மாசம் டைம் எடுத்தேன். அப்ப எனக்கு நிறைய புரிதல் வந்தது. அப்ப ஈஸ்வர தன்மைக்குள்ள நம்ம நுழையும் போது நம்முடைய அறியாமைகளை நீக்குவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அதை கொடுத்து, அங்க நீ நினைக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம காட்டி கொடுக்குதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் எதெல்லாம் பெருசா நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேங்க ஐயா. புரியுதுங்க ஐயா. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அங்க போய் நம்ம ஏதாவது பயங்கரமா சாமியார் ஆயிட்டா பெரிய ஆயிடுவோம் நினைச்சு போறோம் இல்லையா? அங்க வந்து ஒரு அகங்காரம் தான் வருது. சாமியார் ஆகும் போது அகங்காரம் தான் வருது. அங்கேயும் நம்ம வந்து அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. அதனால அடைய வேண்டியது வந்து நமக்குள்ள நடக்க வேண்டிய ரசவாதமே தவிர புறத்துல நீங்க என்ன பண்ணாலும் அடைய முடியாது. அது நடக்காது. ஈசாவாசோபனிஷம் சொல்ற மாதிரி தேன புத்தி தான் எல்லாத்தையும் தியாகம் பண்றதுலதான் இருக்கு லைஃப் அப்படிங்கிறது தெரியுது. ஆமாங்க, உண்மையா எல்லாத்தையும் விடும்போது தான் நம்ம அதுகிட்ட போக முடியும். நீங்க எதை பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுகிட்ட நீங்க போக முடியாது. ஏன்னா பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்ம கிட்ட இருமைகள் இருக்கத்தானே செய்யும். அதனால தன்னை முழுமையாக அதுகிட்ட ஒப்படைச்சிடணுங்க ஐயா. அந்த ரெகுலர் லைஃப் லீட் பண்ற போதும் நம்ம இருமையில தான் இருக்கோம். ஆனா இருமையில வந்து அதை இதா எடுத்துக்காம நம்ம எடுத்துட்டு போவோம். ஆமா, நீங்க செய்யறதா நினைக்க கூடாது, ஈஸ்வரன் செய்யறான்னு நினைக்கணும். அப்ப ஈஸ்வரன் செய்யறான்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறான்னு புரியும். இப்ப எனக்கு அப்படித்தான் கத்து கொடுத்தான். நான் வந்து எதையெல்லாம் பெருசா நினைச்சனோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு காட்டி கொடுத்தான்னு சொல்றேன் நான். ஏன்னா நம்ம அப்படி பெருசா நினைக்கிறதுல ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஆனா ஈஸ்வர தன்மைக்குள்ள போகாம இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அந்த மாயை நம்மள கண்ணை மறைச்சுடுங்க ஐயா. அகங்காரமும் ஆணவமும் நம்ம கண்ணு முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு மரியாதை கிடைக்கிறதுனால அந்த அதை விட்டு வெளியே வர மனசு வராதுங்க ஐயா. காரணம் என்னன்னா அது ஒரு ராஜ வாழ்க்கைங்க ஐயா. அதெல்லாம் அது ஒரு மாயை தானே. அந்த மாயையில போய் மாட்டக்கூடாது. இங்க வந்து நம்ம வந்த வேலையை விடுதலை ஆகிறது தான் நம்முடைய நோக்கம். நமக்கு தேவை லிபரேஷனை தவிர நமக்கு இந்த மாயையில சிக்கிக்கிட்டு நம்ம உலகத்துல பாப்புலரா என்ன பண்ண போறோம்? பாப்புலர் ஃபிகரா பப்ளிக்கு தெரியும், ஆனாலும் நாம அடைய வேண்டிய இலக்கை அடைய மாட்டோமே. அதனால நம்ம இங்க நம்மளை விட்டுடுறதுதான் கரெக்ட், நம்மளை இழந்து விடுவதுதான் கரெக்ட். அதனால நம்மளை எப்ப இழக்கிறோமோ அதுக்கு பிற்பாடு அவன் பாத்துக்கிறான். நம்மள எப்படி கொண்டு போவான்னு அப்படி கொண்டு போய்க்குவான். நம்ம வந்து வேற எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. நம்ம வழி நடத்தி கொண்டு போயிடுவானுங்க. நச்சிகேதன் மாதிரி அது ஸ்ட்ராங்கா அதுலயே நிக்கணும். கரெக்ட், அதுலயே ஸ்ட்ராங்கா நின்னாதான் நமக்கு அது சாத்தியமாகும். இது தரேன் அது தரேன்னு ஒரு சொல்லியும் எதுவுமே வேண்டாம்னா இல்லையா, அதே மாதிரி எல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆசை காட்டும். ஏன்னா ஈஸ்வர தன்மை வந்து என்ன பண்ணணும்னா மாயைங்கிறதுனால இப்ப அந்த ஈஸ்வரனே நம்ம இடத்துல வந்து விளையாடுவான். ஏன்னா நீ வந்து என்னுடைய தனி பார்ட்டா இருந்தாலும் நான் உனக்கு சில விஷயங்கள் ஆகும். நம்ம எப்படி சுண்டு விரல்லையோ அல்லது நம்ம மோதிர விரல்லையோ ஒரு மோதிரத்தை போட்டு அழகு பாக்குறோம். அது அந்த விஷயங்கள் வந்து நம்ம இறைவனை நம்மள அழகுபடுத்தி பார்க்க விரும்புவான். ஆனாலும் நம்ம அதுல சிக்காம அவனையே நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம தப்பிச்சு கொள்ள முடியுங்க. அந்த பக்குவத்துக்காக தான் அதுவும் வருது. அந்த செய்கைகளும் அந்த பக்குவப்படுத்ததான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா பக்குவப்படுத்ததான் வரும். நீங்க ஒவ்வொரு அனுபவங்களும் உங்களை பக்குவப்படுத்தி நீங்க எதெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களுடைய அறியாமைகளை நீக்கி, அப்புறம் நீங்க அந்த இடத்துல அகங்காரத்துல மயங்குறீங்களா ஆடுறீங்களான்னா உங்களை பரிசோதனை பண்ணோம். அதுக்கு எதுக்குமே நான் மயங்கல, எனக்கு இதெல்லாம் தேவையும் இல்லை, நீ மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம விலகவே அப்ப நம்மள அதுல இருந்து அது விடுவிச்சிருங்க ஐயா. அது மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னுடைய கூட இருந்த என்னுடைய சாதுக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு உனக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா உன்னை மீட்டு கொண்டு வந்ததுப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படிதான் என்னை மீட்டு கொண்டு வந்தது, இல்லைன்னா நான் பாத மாதிரி போயிருக்கேன்.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த ஈஸ்வரன் கிட்ட தன்னை ஒப்படைக்கும் போது அனுபவங்கள் வரும். அது எந்த ரூபத்துல வேணா குரு வரும். ஆனா அது நமக்கு சொல்லி கொடுக்கறது 2 விதமா நம்ம பார்க்கணும். நல்லது மட்டுமே சொல்லி கொடுக்கும்னு நினைக்க கூடாது. ஒரு விஷயத்தை கெட்டதுல கொடுத்து நமக்கு அனுபவத்தை கொடுக்கும். ஓ, நல்லதுங்கய்யா. கரெக்ட், புரியுது. அதையும் நம்ம தெரிஞ்சு அங்கதான் அந்த வேண்டுதல் வேண்டாமை ரெண்டுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பக்குவம் கொடுக்குது. கரெக்ட். அப்பதான் நமக்கு அந்த அது மேல இருக்கிற அபிமானம் போகும். இல்லைன்னா நம்ம ஒண்ணு பிடிச்சிட்டு இருப்போம் பெருசா. அது நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அங்க போய் பார்த்தா தான் அது சரியில்லை நமக்கு தெரிய வரும். அது மாதிரி சொல்றேன் நான். ஓ, கரெக்ட். அந்த தெளிவு நமக்கு வந்துடும். அது வந்து நீங்க உண்மையிலேயே சரணடைஞ்சு பாருங்க, வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். உங்க வாழ்க்கை அது வாழும், நீங்க வாழ வேண்டியது. உங்க வாழ்க்கை அது வாழும். புரியுது. நல்லாவே அதுல நிலை நிக்கிறதுக்கு நல்ல வழி வகுத்துட்டீங்க. நல்லது. ஆமாங்க, அப்படிதான் போகணும். ஏன்னா இதை வந்து அனுபவமா தான் நான் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி திருமலர் சொன்னதையே என்னுடைய மூலமா நான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். எங்க ஒண்ணுமே இல்ல, ஏன் இங்கேயும் அங்கேயும் ஓடுறீங்க, நீங்க வெளியே போய் எதையுமே பிடிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கிளாஸ் கூட அப்படித்தான் இருக்கும். சிலர் மனசை வந்து புண்படுத்துற மாதிரி கூட இருக்கும். அது காரணம் என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லுவேன். அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாதான் தெரியும். அதை அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கும். அது அவங்களுக்கு புரிக்கிற சக்தி இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க. அதை பத்தியும் நான் ஏன் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வந்து எப்ப வரணுமோ வரும், எது எப்ப போகுமோ அது போகும். அதுவும் நமக்கு தெரியும். யாராருக்கு எந்தெந்த நேரத்துல எது கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். அப்படிதானுங்க. அதுதான். அதனால நம்ம இங்க எதுவுமே வேணும்னு விரும்புறது இல்ல, வேண்டான்னு வெறுக்கிறதும் இல்ல. விருப்பு இல்லாத நிலை. நீங்க சொன்ன மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இல்லாம அந்த நிலையில தான் இருக்கணும். அது தானாவே கை கொடுக்கும். ஆனந்தமா இருக்கும் வாழ்க்கை. வந்து அது வெளிப்படுத்த முடியாது. நம்முடைய அனுபவத்தை நம்ம மற்றவங்களோட என்னதான் சொன்னாலும் அது அந்த ஆனந்த நிலையை நம்மளால உணர முடியுது இல்லையா, அனுபவிக்க முடியுது. ஆமா, ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன்னு தான் நான் சொல்றேன். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணவே முடியாது. என்னுடைய ஆனந்தத்தை நான் இப்படித்தான் ஷேர் பண்ண முடியும். ஆமா, எஸ். இல்ல, உங்க ஆனந்தத்தை ஷேர் பண்ணிக்கிறது மூலம் எங்களோட இதையும் அந்த நிஷ்டைக்கு கொண்டு போறீங்க நீங்க. நல்லதுதான். கண்டிப்பா. நீங்க அடையக்கூடிய அந்த சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா எனக்குள்ள ஒரு பூரிக்குது. நீங்க என்கிட்ட இருந்து ஒரு சந்தேகத்தை கேட்கும் போதே அதுக்கு பதில் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வளருது. எல்லாமே எனக்குள்ளேயே உங்களை பாக்குறேன். அதனால எனக்கு என்னுடைய சந்தேகம் தீர்ந்த மாதிரியே நான் சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஈசாவாசியம் இதகம் சர்வம்னு சொன்னதுதான் எல்லாமே. நிச்சயமா. நல்லது. நல்ல தெளிவு ஐயா. நன்றி. அதனால இது மாதிரி கேள்வி கேட்கிற வகுப்புல வர்றவங்க கொஞ்சம் தயக்கம் இல்லாம கேளுங்க. நிறைய விஷயங்கள் வந்து நீங்க என்னை வந்து வேற்றுமையா பார்க்காதீங்க. அதுக்காக சொல்றேங்க. ஏன்னா நிறைய பேர் தெளிவு கிடைக்கும். அப்பதான் அட்டெண்ட் பண்ற பர்பஸே தெளியணும்ங்கிறது தானே. நிச்சயமா. இப்ப நம்ம கேள்வி கேட்காம தெளிவு அடைய முடியாதுங்க ஐயா. முடியாது. ஆமா. ஏன்னா குரு சிஷ்ய பாவனையிலேயே எல்லா குருமார்களும் பாருங்க, சிஷ்யன் நிறைய கேள்வி கேட்டிருப்பான், குரு நிறைய பதில் அளித்திருப்பாங்க. அப்பதான் தெளிவு வரும். இல்லைன்னா தெளிவே வராது. ஏன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு சரியா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்காக சொல்றேன். எந்த கேள்வியும் தயங்காம கேளுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் நினைக்காதீங்கன்னு தான் நான் இந்த வகுப்புல வரவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நல்லதுங்கய்யா. நல்லது. சரி, என்ன பண்ணலாம்? வகுப்பை முடிச்சுக்கலாங்களா இல்ல வேற யாராவது கேள்வி கேட்கறீங்களா? முடிச்சுக்கலாங்களாங்க? இன்றைய வகுப்பு வந்து நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி.